பரமமே. ஓம் शुक्लां परधरं विष्णुं शशिवर्णकृतं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आदौ देवकी देवी गर्भजननौ गोपीगृहे पालनौ मायाभूतर जीवितापहरणौ गोवर्धनोद्धारणौ कंसच्छेदन गौरवादिहननौ कुन्तीसुधा पालनौ एतद्भागवतं पुराणकथितं श्रीकृष्णलीलामृतौ। போன வாரம் கூர்மாவதாரம் ஸ்டார்ட் பண்ணினோம். ஒரு ஷார்ட் ரீகேப்க்கு அப்புறம் ஆரம்பிப்போம். துர்வாசர் என்ன பண்றாருன்னா, அவர் கிடைச்ச ஒரு திவ்யமான ஒரு மாலைய எதிர்க்க வந்து இந்திரனுக்கு கொடுக்கிறார். அவர் இந்திரன் சுத்தி எல்லாரும் குழுமிட்டு அவர் பாட்டுக்கு அந்த ஐராவதத்துல இருக்கிற சமயத்துல அந்த மாலையை கொடுக்கும் பொழுது என்ன இருந்ததுன்னா, அந்த மாலையை அசால்ட்டா அவர் அத ஒரு மதிப்பில்ல ஒரு மரியாதையே இல்லாதக்கு அந்த யானை மேல போட்டு விடுறார் இந்திரன். யானையும் அதுல இருக்கிற அந்த வண்டுகள் எல்லாம் அது தொந்தரவு பண்றதுனால அது காதுக்கு அடியில போட்டு அது மிதிச்சு விடுறது. மிதிச்சு அது துவம்சம் பண்ணி விடுறது அந்த மாலையை. அப்ப துர்வாசர் ரொம்பவுமே கோவிச்சுக்கிறார். துர்வாசரோ கோவத்துக்கு அவருடைய கோவத்தை கேட்கவே வேண்டாம். அப்போ அவரை சபிச்சு விடுறாரு. உடனே அவர் என்ன சொல்றாரு, இப்படி வினயம் இல்லாதக்கு நீ பண்ணினா இல்லையா, அதனால கொஞ்சம் கூட மரியாதையே இல்லை, அதனால உன்னுடைய ராஜ்ய சம்பத்துக்கள் எல்லாம் என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அதெல்லாம் உன்னுடைய எதிரிகளுக்கு போய் சேர்ந்து விடும். எதிரிகள் யாரு? அசுரர்கள் தான். எப்படியாக அவர் சபிச்சுட்டு போயிடுறாரு. அவர் சொல்றாரு, நான் மற்ற ரிஷிகள் மாதிரி அல்ல, என்னுடைய சாபம் நீ பண்ண அதை அனுபவிச்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போயிடுறாரு. அப்ப என்ன இருக்கு, அவருடைய பேலர் முழுக்க அவளுக்கு போயிடுறது, இது கழட்டுத்தன்மை விடுறது. இந்த தேவர்களுக்கு எல்லாம் ஒருத்தரை சபிச்சது தேவர்களுடைய கம்யூனிட்டி முழுக்க சஃபர் பண்றா இப்போ. அப்ப அந்த சமயத்துல அசுரர்களுடைய கை ஓங்கி போயிடுறது. அவ துவம்சம் பண்ணி ராஜ்யத்தை எல்லாம் பிடுங்கிட்டு விடுறா, அவளோட சம்பத்துக்கள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விடுறா. அவளுக்கு என்ன பண்ணனே தெரியல. அவளுக்கு இது ஸ்ட்ரென்த் டோட்டலா போயிடுறது தேவாதிகளுக்கெல்லாம். அப்ப எல்லாருமா சிவனை முன்னிட்டு பிரம்மா கிட்ட போறார். பிரம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருமே பார்க்கடலுக்கு போவோம், மகாவிஷ்ணுவை சந்திச்சு அதுக்குள்ள உபாயம் தேடலான்னு விட்டு பார்க்கடலுக்கு போறார். அங்க போனோடனே அவர் ஸ்துதிக்கிறாவ பகவான. ஸ்துதிச்சோடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு காந்தியோட அவர் முன்னால வராரு, இவாளுக்கு முன்னால பிரத்யட்சம் வரார். அதுக்கப்புறம் இவ என்ன சொல்ற, நீங்க இந்த பார்க்கடலை கடைஞ்சு அந்த அமிர்தத்தை எடுக்கணும், அதுக்கு நீங்க தயாராயிடுங்கோ. ஆனா நீங்க அசுரர்களோட நீங்க சந்தி பண்ணிக்கணும், சமாதானமா பண்ணிட்டு நீங்க பார்க்கடலை கடையணும்னு சொல்லிவிடுறாரு. அப்ப அதுக்குள்ள ஆயுத்தங்கள் எல்லாம் அவ பண்றாள். பார்க்கடலை கடையறதுக்கு இந்த மந்திரமலை வேணும் வழக்கு இல்லையா, மத்தா உபயோகிச்சுக்கிறான். அப்ப அந்த மந்திரமலையை புழக்கி எடுத்துட்டு வராவ. மந்திரமலையை புழக்கி எடுத்துட்டு வர சமயத்துல என்ன ஆகுதுன்னா, அது அப்படியே நழுவி விழுந்துடுறது. ஏன்னா அதனுடைய வெயிட் தாங்க முடியாதுக்கு அது நழுவி விழுந்துடுறது. அப்ப அதுக்கு அடியில நிறைய பேர் சதைஞ்சு விடுறார். இப்போ தேவாதிகளுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. ஏன்னா அவர் கர்வத்தோட அந்த மலையை புழக்கி எடுத்துட்டு வராவா. ரொம்ப அப்போ அந்த கர்வம் காதுங்கிறது நமக்கு தெரியறது. அதான் எங்களால இந்த மலையை தூக்க முடிஞ்சதுன்ட்டு அந்த கர்வத்தோட வரா. அசுரர்கள் நிறைய பேர் இருக்கா, இருந்தா கூட தேவர்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் இல்லை இல்லையா, அப்போ அது நழுவி விழுந்து விடுறது. இப்போ பகவான் என்ன பண்றாருன்னா, ஒரு இழந்த பழம் மாதிரி, அது அவருக்கு என்ன உலகத்தையே தன்னுள்ள அடக்கி வச்சுட்டு இருக்காரு அவர்.
இப்போ மந்திரமலை அவருக்கு என்ன ஒரு கொசு மாதிரிதான், அப்படியே தூக்கி விடுறாரு அவர். இடையில புகுந்து அந்த மலையை அப்படியே தூக்கி விடுறாரு அவர். தூக்கிட்டு அதை கருடன் மேல வச்சு அதை அழகா தூக்கிட்டு வந்து விடுறார். தூக்கிட்டு வந்து அந்த பார்க்கடல்ல வச்சு கொடுத்து விடுறார் பகவான். அப்போ பகவானுடைய அனுகிரகம் இருக்கு பாருங்க. ஏன்னா பகவான் என்னத்துக்கு இவளுக்கு அனுகிரகம் பண்றாருன்னா, தேவர்கள் எப்பவுமே சத்காரியங்கள் எல்லாம் நிறைய பண்ணுவா இல்லையா, பகவான் கிட்ட பக்தியோடு இருக்கப்பட்டவா விஷ்ணு பக்தர்கள் எல்லாரும். அப்போ ஒரு உடனே அது நேரா எடுத்துட்டு வந்து இந்த பார்க்கடல்ல வச்சு கொடுத்து விடுறார். சோ அது முதல் படையில இப்படி ஒரு சம்பவம் நடந்து விடுறது. அதுக்கப்புறமா இப்ப வந்து அதை கடையறதுக்கு ஒரு கயிறு வேணுமே, அப்போ வாசுவியை தேர்ந்தெடுக்கிறான். இப்போ வாசுவி அதை வந்து மந்திர மேல வந்து மத்து. சோ இது ரெண்டையும் அதெல்லாம் எல்லாத்தையும் சரிப்படுத்தி அந்த பார்க்கட்ல சமன்படுத்தி வச்சுட்டு ரெண்டு பேருமா இப்ப வந்து ரெண்டு பக்கமா நிக்கணும். அப்ப இங்க பகவான் என்ன பண்றாருன்னா, வஞ்சகமா இவாளை வந்து முகத்து பக்கம் வரவழைச்சு விடுறார் அசுரர்கள் எல்லாம். அப்புறம் வால் பக்கத்துக்கு தேவர்கள் எல்லாம் வந்து விடுறாங்க. முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க வால் பக்கத்துல இருக்க மாட்டோம், நாங்கள்லாம் வேதம் படிச்சவா, அதனால எங்களுக்கு வால் பக்கத்துல மலமூத்திரம் எல்லாம் வரும், நாங்க நிக்க மாட்டோம்ட்டு பகவான் சொல்றாரு. உடனே அசுரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்களும் காசிவரோட குழந்தைகள் தான், அவள் காசிவரோட புள்ளதானே வழிபாடும், இப்ப நாங்களும் வேதம் படிச்சவா, உங்களுக்கு குறைச்சல் ஒண்ணும் இல்லை நாங்க, அதனால நாங்களும் அந்த வால் பக்கத்துல இருக்க மாட்டோம் அப்படின்னுட்டு அவ ரெஃப்யூஸ் பண்றான். அப்போ உடனே இவர் பகவான் என்ன சொல்லி இருக்கார் தேவர்கள்கிட்ட, எதுக்கு நீங்க எதிர்த்து எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு நீங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றபடியே நடக்கணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு அவர். அதன் பிரகாரம் இவர் என்ன, சரி நாங்க வந்து இந்த பக்கத்துக்கு வந்துடுறோம், நீங்க முகத்து பக்கத்துக்கு நீங்க போயிடுங்கன்னுட்டு தேவர்கள் எல்லாம் வால் பக்கத்துக்கு வந்துடுற, முகத்து பக்கத்துக்கு அசுரர்கள் எல்லாம் வந்துடுறான். ஏன்னா முகம் இதுக்கு 1000 தலை இருக்கு இல்லையா, இப்போ அந்த ஸ்வசிக்கும் பொழுது இந்த உஷ்ண காத்து வருவேன், அதையெல்லாம் யோசிக்கிறது இல்லை. பகவான் சொன்ன உடனே இந்த மாதிரி இது பண்ணிச்சு, இந்த மாதிரி ஒரு எதிர்த்து வாதாடி வாசிகளுடைய முகத்து பக்கத்துக்கு வந்துடுறான். இப்ப வந்து என்ன எல்லாம் ரெடி ஆயாச்சு, இப்ப ரொம்ப சந்தோஷமா அவ கடைய தொடங்குறான். இப்ப கடைய தொடங்கினோன்னா என்ன இருந்ததுன்னா, அந்த மலையோடைய வெயிட் இல்லையா, வந்தன மலைக்கு என்ன வெயிட், அப்ப அது அப்படியே சரிய தொடங்கி விடுறது கடைய தொடங்கினோட. இப்ப அன்னைக்கு நான் அந்த பயான்சி ஃபோர்ஸ் பத்தி எல்லாம் உங்களுக்கு சொன்னேன், எப்படி அது அந்த கடல்ல முதல்ன்னு இருக்கும், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்போ அதுல வந்து சரிய தொடங்கினோடனே அவருக்கு என்ன பண்ணான்னு தெரிய மாட்டேங்கிறது வாழ்க்கை. பாவம் தேவாதிகளுக்கு எல்லாம் முகமெல்லாம் சுருங்கி போயிடுறது. அப்போ பகவான் என்ன பண்றார், உடனே அந்த மலைக்கும் அந்த ஜலத்துக்கு அடியில பூந்து விடுறார். அந்த சமயத்துலதான் பகவான் கூர்மாவதாரம் எடுக்கிறார். பரீட்சத்து கேட்டு இருக்காருல கூர்மாவதாரம் என்ன, அது என்னத்துக்கு எடுக்கிறார், ரொம்ப ஆவலோட இது சுக்கராச்சாரியர்கிட்ட கேட்டு, சுக்கராச்சாரியார் அல்ல சுகபிரமத்திட்ட கேட்கிறார் இல்லையா. அப்போ சுகபிரமம் அழகா சொல்றார் கூர்மாவதாரம் என்னத்துக்கு எடுத்தாருங்கிறது ரொம்ப அழகா சொல்றாரு. அப்படியே கூர்மாவதாரம் அந்த கூர்மத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி எல்லாம் என்னன்னு அன்னைக்கு நம்ம பார்த்தோம். சோ கூர்மாவதாரம் எடுத்துட்டு இவர் வந்து அடியில அதை பேலன்ஸ் பண்ணி விடுறாரு அந்த மலைய. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அது பேலன்ஸ் ஆன உடனே இப்ப மறுபடியும் இவ கடையை தொடங்குறான். கடையை தொடங்கும் பொழுது உற்சாகத்தோட இந்த பக்கம் அந்த பக்கமா கடைஞ்சுட்டு இருக்கா. கீழே இவர் வந்து சேஃபா அந்த கூர்ம அவதாரம் எடுத்து அதை பேலன்ஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காரு இவர். இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, இத கடையை தொடங்கின உடனே ரொம்ப ஜோர்ல கடையில என்ன ஆறுது, இந்த மலை வந்து மேலுக்கு வர தொடங்கி விடுறது. முதல்ல கீழுக்கு போச்சு அதனுடைய வெயிட்னால, இப்போ ரொம்ப கடைஞ்ச உடனே என்ன ஆகுது, மேலுக்கு மேலெழும்பி வந்து விடுறது. இப்ப மேலெழும்பி வந்தா என்ன ஆகும், இப்ப மறுபடியும் அதை கடையிறது சரியாகாது இல்லையா, மறுபடியும் அது சரிஞ்சு விழறதுக்குடைய சான்சஸும் உண்டு. அப்போ பகவான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய கையை எடுத்து அந்த மலைக்கு மேல வச்சு விடுறாரு. இப்படியாக பகவான் வந்து கீழையும் அந்த மலையை தாங்குறார், மேலையும் தன்னுடைய கரத்தை வச்சுட்டு அந்த மலையை அப்படியே நிறுத்தி விடுறார். அப்ப என்ன, மலை வந்து இப்ப ஸ்டேபிளா ஒரு இடத்துல நின்று விடுறது. இப்போ வந்து இவளுக்கு மறுபடியும் கடைய தொடங்குறா. ஆனா என்ன, ரொம்ப க்ஷீணிச்சு போயிடுறா அவ எல்லாரும். இப்போ பகவான் என்ன பண்றாருன்னா, தேவர் உருவத்துல தேவருக்குள்ளேயும் அசுரர்களுக்கு அசுர உருவத்துல அவளுக்குள்ளேயும் பூந்துக்கிறார். வாசுகிக்கு வந்து மயக்க உருவத்துல, ஏன்னா அதை கடைஞ்சுட்டே இருக்கா இல்லையா. அப்ப வாசுகிக்கு என்ன ஆகுதுன்னா, மேலெல்லாம் ரத்தம் கசிய தொடங்கி விடுறது. அப்ப இந்த மாதிரி அவ உருவில அதுக்குள்ள பூந்துட்டு அவளுக்கு பலத்தை கொடுக்கிறார் பகவான். இப்படி நம்ம பாக்குற ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பகவான் வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு வாழ்க்கைன்னு. அப்படியே ரொம்ப அழகா இப்ப கடைய தொடங்குறா எல்லாரும். ஆனா என்ன, அந்த கடையிற ஜோர்ல அந்த பாம்பு என்ன பண்றதுன்னா, சுஷ்டம் பெருமூச்சு விடுறது, 1000 தலை வேற. அந்த பெருமூச்சு விட்ட உடனே அந்த அனலாட்டம் அடிக்கிறது அதனுடைய
மூச்சு காத்து. இப்போ அந்த அனல் காத்துல இந்த அசுரர்கள் எல்லாம் அப்படியே கருகி போயிடுறாங்க. அப்ப இதனுடைய தாபம் இந்த பக்கமும் வருது. இது மேல எழுந்து கருவேலாட்டம் போயிட்டு இந்த பக்கமும் இவாளையும் தாக்குறது, தேவாதிகளையும் இந்த பக்கத்திலும் தாக்குறது. இப்போ பகவான் என்ன பண்றாருன்னா அந்த பக்கம் மாத்திரம் மழையை பொழிய வைக்கிறார், இந்த பக்கம் மழையே இல்லை. பாகவதத்துல இப்படி சொல்லி இருக்கு. நீங்க பாகவதம் சைட் பை சைட் படிச்சுட்டு வாங்க. எப்பவுமே நான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன், பார்க்கும் போறீங்க. சோ அப்படியாக இந்த ஸ்டேஜ்ல இருந்து அவ தப்பிச்சுக்கிறா. இப்படியாக வெகுகாலம் கடையறாவா. இந்த பக்கம் தேவர்களும் அந்த அசுரர்களுமா கடையறா கடைஞ்சுட்டே இருக்கா. ஆனா எந்த விதமான மாற்றமும் இல்லை, இல்லையா? அப்ப என்ன அழுத்து பெறா சிரம்னு சொல்றாரு சிவன் பட்டத்திரிங்க. வெகுகாலம் அந்த திமிங்கலம் இந்த ஜல ஜந்துக்கள் எல்லாம் மேலையும் கீழையுமா பாவம் தத்தளிக்கிறது. அப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஸ்வயம் தானே அந்த மலைய வந்து இந்த வாசிகளை பிடிச்சுட்டு அவர் கடைய தொடங்கி விடுறார். அப்ப இந்த சமயத்திலே அவர் எப்படி ஹெல்ப் பண்றாரு பாருங்க. இப்ப ஸ்வயம் அவரே கடையறார். அது நீங்க பார்க்கலாம் நீங்க இங்க. சரி, இப்ப 2 பேரும் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கா. இப்ப பகவானே அடியில் அந்த கூர்மாவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா, அந்த 2 கையையும் அந்த 2 பக்கம் பிடிச்சுட்டு அவரே இந்த மலையை கடைய தொடங்குறார். இப்படியாக நம்ம போன வாரம் தசனம் 27 பார்த்தோம். இனி அடுத்து இதனுடைய கண்டினியூவேஷன் இப்ப பார்ப்போம், என்ன வார்த்தை நடக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். கரளம் தரளானலம் புரஸ்தாத் ஜலதேவுத்விஜகால கால கூட்டம் அமரஸ்துதி பாத மோத நிக்னோ கிரிஷம் ஸ்தேன நிபபௌ பவத் பிரியார்த்தம். இப்ப அவர் கடைஞ்சுன்னு இருக்காரு இல்லையா, அந்த சமயத்துல என்ன ஆகுதுன்னா இப்ப ஔஷதிகள் பீஜம் இதெல்லாம் அதுல போட்டிருக்க அந்த சமுத்திரத்துல இல்லையா, அதெல்லாம் போட்டு வெகுகாலம் கடைஞ்சாச்சு. இப்ப ஸ்வயம் பகவானே கடைய தொடங்கியாச்சு. அந்த சமயத்துல இப்ப ஆவலா காத்துன்னு இருக்கும்போது இப்ப என்ன நடக்குதுன்னா கரளம் விஷம் வரதான். கரளம்னா விஷம், அதுவும் என்ன தரல அப்படி பொங்கி பொங்கி வரதாம் அந்த விஷம். அது எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. கரளம் தரள அனலம். அந்த விஷம் எப்படி இருக்கும், அனல் அடிக்கும் இல்லையா, அந்த விஷத்தை நம்ம தொட்டாலே அது கையெல்லாம் வெந்து போயிடும். அந்த மாதிரி ஒரு விஷம் வந்து கொப்பளிச்சுட்டு வருதான். கரளம் கரள அனலம் புரஸ்தாத்து. எல்லாரும் பார்த்துட்டு இருக்க அந்த விஷம் வந்து நொர நொறையா இந்த சமுத்திரத்துக்கு வரதான். அப்போ அதோட அனலம், அந்த அனல் காத்து வளர்ந்து நிற்க முடியறது இல்லையா இந்த தேவாதிகளுக்கு அசுரர்களுக்கு எல்லாம். அந்த மாதிரி ஒரு அனல் அடிக்கிறது. அப்போ ஜலதேகே, அந்த ஜலத்திலிருந்து இந்த விஷம் வருது. அப்போ உத்விஜகால காலக்கூட்டம், காலக்கூட்டம்ங்கிற விஷம் அது. சோ இந்த காலக்கூட்டம் கரளம், அதாவது இந்த காலக்கூடம்ங்கிற விஷம். இப்போ அந்த கடையும் பொழுது பகவான் எல்லாம் சுயம் கடைஞ்சுட்டு இருக்காரு. இப்போ கடையும் பொழுது முதல்ல உத்விஜகாலன்னா அந்த முதல்ல வர்றது என்னன்னா விஷம் வருது. சோ அவளுக்கு எப்படி இருக்கும், இவ்வளவு காலம் கடைஞ்ச பின்ன முதல்ல வரதும் விஷம், அதுவும் அனல் அடிக்கிறது வேற. அப்ப அந்த சமயத்துல அமரஸ்துதி பாத மோத நிக்னோம், தேவாதிகள் எல்லாரும் ஸ்துதிக்கிறாளாம். அவளுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல அவளுக்கு. அப்போ ஸ்துதிக்கிறா பகவான, என்னது இப்படி விஷம் வருதே. அப்ப நான் பூஜா கோடி இது 1 கோடி பூஜை பண்றதை விட ஸ்தோத்திரம் சொல்றது எவ்வளவு சமம்ட்டு ஸ்தோத்திரம் அன்னைக்கே சொன்னேன் இல்லையா. ஸ்தோத்திரச்சான பகவானுக்கு ரொம்ப இஷ்டமா. அப்ப இவன் மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்றான். அப்போ அந்த ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அமரஸ்துதி வாத மோத நிக்னோ சந்தோஷப்படுறாராம். யார் சந்தோஷப்படுறா, கீரீஷ். ஏன்னா மகாவிஷ்ணு இங்க இவாவோட சேர்ந்து கடந்துட்டு இருக்காரு. சோ அந்த சமயத்துலதான் இந்த காலக்கூட விஷம் வருது. இந்த விஷம் வந்த உடனே இவ தேவாதிகள், அமரன்னு தேவர்கள் எல்லாருமா சேர்ந்துட்டு இப்ப வந்து பகவான ஸ்துதிக்கிறார், எம்பெருமான ஸ்துதிக்கிறார். ஸ்துதிச்ச உடனே என்ன ஆறுது, நிபபௌ அவர் வந்து குடிக்கணும், கிரிஷம் ஸ்தானம் அவரை ஸ்தோத்திரம் பண்ணின உடனே சிவபெருமானுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுறதான். சந்தோஷமாயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா நிபபௌ அந்த விஷத்தை குடிக்க தொடங்கி விடுறாராம். இப்போ இது அவருடைய அந்த பெருந்தன்மைய நம்ம நிஜமாவே அப்ரிஷியேட் பண்ணணும் இல்லையா. அந்த விஷத்தை பார்த்துட்டு எல்லாரும் பயந்து நடுங்கிறா. இது என்னது, நம்ம கடையும் பொழுது விஷம், அதுவும் அனல் அடிக்கிறது. அந்த விஷ காட்டுல அங்க நிக்க கூட முடியறது இல்லை. ஆனா இவரோ நிபபௌ அது குடிக்கிறாராம். நிபபௌ பவத் பிரியார்த்தம் ஸ்ரீமன் பட்டத்திரிங்க சொல்றாரு.
குருவாயூரப்பனை பார்த்து அவர் சொல்றார், தங்களை தங்களை பிரிய பகவானுடைய பகவானின் விவாதம் வந்து நம்மதான் ஹரியும் ஹரனுமா சண்டை போட்டுக்கிறோமே ஒழிய, ஹரிபக்தர்கள் ஹரபக்தர்கள் அவதான் நமக்குள்ள சண்டை போட்டுக்கிறோமே ஒழிய, அவ ரெண்டு பேரும் எப்பவுமே சேர்த்துதான் செயல்படுவா, ஹரியும் ஹரனும். இது நிறைய சிவானந்தர்களின் நிறைய ஸ்லோகத்துல நீங்க பார்க்கலாம். நிறைய விஷயங்களை இவ ரெண்டு பேரும் சேர்ந்து உடன்பட்டு வேலை செய்வா. அப்போ பகவான பிரீத்தி பண்றதுக்கோசரம், பகவான் விஷ்ணுவை பிரீத்தி பண்றதுக்கோசரம் சிவபெருமான் வந்து அதை குடிக்க தொடங்கி விடுறாராம். அப்போ இத பத்தி நம்ம வந்து ஒரு சிவானந்த லகரியிலிருந்து ஒரு 2 ஸ்லோகங்கள் உங்களுக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். சார் அது பார்க்கலாம். அது என்ன ஆதிசங்கரர் இந்த விஷயத்தை பத்தி எப்படி சொல்லியிருக்காருன்னு நம்ம பார்ப்போம். ஸ்லோகம் 31. சரி, அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிக்கலாம் தெரிஞ்சிருக்கலாம். மற்றவாழ்ல நீங்க ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. சிவானந்த லகரி புக் இருந்ததுன்னா நீங்க பாத்துக்கோ. இது வந்து ராகம் போட்டு போனாங்க. நாலம் பரமோபகாரகமிதம் ரேகம் பசூனாம் பதே அலம் வா பரோபகாரம். உன்னுடைய பரோபகாரத்தை என்னதான் சொல்றதுங்கிறார் ஆதிசங்கரர். அதாவது இது உன்னை இது நீ பண்ணின இந்த ஒரு காரியம் போராதா அலம் வா அப்படின்னுட்டு எம்பெருமான் சிவபெருமானை பார்த்துட்டு ஆதிசங்கரர் சொல்றார். ஞானம் வா பரமோபகாரகம் இதம் ஸ்வேகம் டு. இந்த நீ பசூபத்தை எம்பெருமான் சிவபெருமானே நீ இது பண்ணின உபகாரம் எத்தனை பெருசுன்னு சொல்றார். பஷ்யன் குக்ஷிகதான் சராச்சரகணான் வாக்கியஸ்திதான் ரக்ஷிதும். அவர் பசூராம் பதே, பசுபதி அல்லவா சிவபெருமான். அவர் என்ன பண்றார், இது பாக்குறார் இல்லையா. அப்போ பகவான பிரீத்தி பண்றதுக்கோசரம் இவர் என்ன பண்றார், பஷ்யன் குக்ஷிகதான், அவருடைய உதரத்துல அவருடைய வயத்துல ஜீவராசிகள் சராச்சரகணான் இல்லையா, அசையறது அசையாதது சர கணான் கூட்டங்கள் எல்லாம் அவருடைய குக்ஷிகதான் அவருடைய வயத்துக்குள்ள இருக்கு. அதே மாதிரி பாஹ்யஸ்திதான் வெளியிலையும் இருக்கும். அப்போ இவாளெல்லாம் ரட்சிக்கிறதுக்கோசரம், அதாவது எம்பெருமான் பார்த்துட்டு தனக்கு உள்ள இருக்கிற ஜீவராசிகள், அதே மாதிரி பாஹ்யஸ்திதான் வெளியில இருக்கிற ஜீவராசிகளும் ரட்சிக்கிறதுக்கோசரம் சர்வாமர்த்திய பலாய நௌஷதமதி ஜ்வாலாகரம் வீகரம். சர்வ அமர்த்தியம், அதாவது தேவாதிகள் எல்லாரும் பயந்துண்டு அதிஜ்வாலகரம், அப்படி ஒரு ஹீட் அதுல இருந்து அதிஜ்வாலாகரம் பீகரம் பயங்கரமாவும் இருக்கான். அப்போ அந்த பாய்சனை வர என்ன பண்றார், நிக்ஷிப்தம் நிறுத்தி விடுறாராம். நிக்ஷிப்தம் கரளே கலே, கரளம் அந்த விஷம், கரளம்னா விஷம், அந்த விஷத்தை தன்னுடைய கலை தன்னுடைய கழுத்துல நிறுத்தி விடுறாராம் பகவான். யாரு பண்ணுவா அந்த மாதிரி இல்லையா, எல்லாரும் பயந்துன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறா அந்த விஷத்தை பார்த்துட்டு. ஆனா இவரோ ஒரு துன்பம்னு வந்த உடனே எவ்வளவு தைரியமா அதை எடுத்துக்கிறார் இல்லையா. அவர் நிக்ஷிப்தம்ங்கிறார், அதை நிறுத்தி வச்சுட்டு இந்த கரளம் பாயசனை நிறுத்தி வச்சுக்கிறாராம். கலேல தன்னுடைய கழுத்துல நிறுத்தி வச்சுக்கிறாராம். நிறுத்தி வச்சுட்டு கழித்தம், அதை வந்து முழுகிறதும் இல்லையா. அந்த பாயசனை முழுகிறான்னாகும் வயத்துக்குள்ள இருக்கிற ஜீவராசிகள் எல்லாம் துன்பப்படும். ஏன்னா விஷம் அல்லவா. இப்போ விஷத்து இப்போ சமுதிரத்துல இருக்கு, அதை முழுங்கினானா வயத்துக்குள்ள இருக்கிற அதான் பஷ்யன் குப்திகதான் சராச்சரகடான்கிறார். உள்ள எத்தனை ஜீவராசிகள் இருக்கு, அந்த ஜீவராசிகள் எல்லாம் துன்பப்படும். நோத்தீர்ணம்ங்கிறார், உத்தீர்ணம், அது உமிழவும் இல்லையா. யார் இந்த மாதிரி பண்ணுவா பாருங்க இல்லையா. அதை அவர் முழுங்கவும் இல்லையா, அது அவர் உமிழவும் இல்லையா. உத்தீர்ணம் உத்தீர்ணம் ஏவயா, ஒன்னால இப்படி செய்யப்பட்டதே இது ஒன்று போராதா அப்படின்னு ஆதிசங்கரர் வந்து எம்பெருமானை பார்த்து சொல்றார். அப்புறம் அடுத்து வந்து இன்னும் ஆச்சரியப்பட்டு சொல்றார் ஆதிசங்கரர். ஜ்வாலோக்ரசகலாமராதி பயத க்ஷேளம் கதாவாத்மயா. இந்த ஜுவாலம், இந்த ஜுவாலையாட்டம் அக்னியாட்ட கொதிக்கிறது. சகல அமராதி எல்லா தேவாதிகளும் பயந்துண்ட ஸ்வேளக இந்த விஷத்தை பார்த்து பயந்துண்டு கதம் பாத்வயா திருஷ்டம், ஒன்னால அது எப்படி பார்க்கப்பட்டது இல்லையா. பகவான் அந்த மாதிரி பயப்படவே இல்லையே. அதான் சொல்றேன், கதம் பாத்வயா திருஷ்ட, ஒன்னால இந்த விஷத்தை எப்படி பார்க்க முடிஞ்சது. இவாளும் பயந்து நடுங்குறா எல்லாரும் இந்த விஷத்தை பார்த்துட்டோம். கெஞ்சக் கெஞ்சக், ஐயோ ராகம் போறது. ஜ்வாலோக்ரசகலாமராதி பயத ஸ்வேளம் கதாவயா திருஷ்ட கிம் சகரே திருத கரதலே
கிம்ப கிம்பக்வ ஜம்பூபலம், ஒன்னால் எப்படி பார்க்கப்பட்டது. அப்புறம் கிம்ச கரே திருதக, கையில டக்குன்னு எடுத்துன்னு விடுறாராம் அந்த விஷத்தை. கரே திருதக, சட்டுன்னு எடுத்துட்டு கரத்தலே இந்த பாம்புல வச்சுக்கிறாராம். கரத்தலன்னா அந்த பாம், அந்த பாம்புல வச்சுட்டு கிம் இது என்ன பக்வ ஜம்பூபலமா, பக்குவப்பட்ட அந்த பழமான்னு கேட்கிறாங்க. நாவல் பழமா இது, கருப்பா இருக்கும் இல்லையா விஷம். அப்போ இது என்ன பக்வ ஜம்பூபலம் மாதிரி நீ கைக்குள்ள உன்னால எப்படி வைக்கப்பட்டது. கிம்ச கரை திருத கரை தலே கிம் பக்வ ஜம்பூபலம் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் கேட்கிறா சிவபெருமான பார்த்துட்டோம். ஜிஹ்வாயாம் நிஹிதஸ்ட சித்த குடிகா காகண்ட தேசே பிரித. அதுக்கு மேல அவர் என்ன பண்றார், ஜிஹ்வாயாம் கையில வச்சுட்டு பாம்புல வச்சுட்டு நாக்குல அப்படியே வச்சுன்னு விடுறாராம். ஜிஹ்வாயாம் அந்த நாக்குல வச்சுட்டு எப்படி வச்சுக்கிறாராம். என்ன இதுன்னு சித்த குடிக்கா, இது என்ன மாத்திரையான்னு கேட்கிறார். சித்த குடிக்கைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த கருப்புறுப்பா அந்த மாத்திரைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா, இது என்ன சித்த குடிக்கான்னு நீ நினைச்சுட்டா உன்னுடைய நாக்குல வச்சுட்டு ஜிஹ்வாயாம் நிகிதஸ்ட சித்த குடிக்கா காவண்ட கண்ட, இந்த கண்ட தேசம், கண்ட தேசத்துல அது போயிடுதுல இந்த விஷத்தை அவர் முழுங்குறதும் இல்லை துப்புறதும் இல்லை. இதை முந்தின ஸ்லோகத்துல நம்ம பார்த்தோம். அப்ப அந்த கண்ட தேசத்துல அவர் அப்படியே நிறுத்தி வச்சுன்னு விடுறாரு இல்லையா. கிம் தே நீலமணி விபூஷண அயம் சம்போ மகாத்மவத, அது உனக்கு கழுத்தை நீல நிறமாக்கி விடுத்தே. கிம் தே நீல மணிபூஷணம் மாதிரி உன் கழுத்தை அலங்கரிக்கிறது அல்லவா அப்படின்னுட்டு ஆதிசங்கரர் பகவானை பார்த்து சொல்றாரு அவர். அப்போ இது எப்படி இருக்கு நடந்தது, இதை சொல்லுங்கிறாரு அவர். அயம் சம்போ மகாத்மன் வத, இது எனக்கு சொல்லு, இது எப்படியாப்ப இது நடந்தது. அதாவது நீ ஒரு அசால்ட்டா அதை எடுத்துட்டு ஒரு சித்த குளிகையாட்ட நாக்கில வச்சுட்டு அதை கண்ட தேசம் என்ன ஆயிடுத்து, கொஞ்ச நேரத்துக்குள்ள நீளம் வளைச்சு போயிடுது இல்லையா, அப்படியே நீளம் ஆயிடுது. அதுவும் அது கூட ஒரு ஆபரணம் மட்டும் ஆயிடுத்தான் பகவானுக்கு. இப்ப கண்ட இது எப்படியாக்கும் உன்னால பண்ண முடிஞ்சது அப்படின்னுட்டு ஆதிசங்கரர் இதுல இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. அப்ப இது நடந்த சமாச்சாரம் என்ன உங்களுக்கு தெரியும். அப்ப பார்வதி தேவி என்ன பண்றாங்கன்னா, அந்த முழுங்கி விட்டார்னு வச்சுட்டானே என்னாகும், அது வயத்துக்குள்ள போய் ஜீவராசிகள் எல்லாம் துன்பப்படும், வெளியில தூக்கினாலும் கஷ்டம். அப்ப என்ன பண்றாங்கன்னா அப்படியே இந்த கண்டத்தை பிடிச்சி நிறுத்தி விடுறாங்க பார்வதி தேவி. நிறுத்தின உடனே அந்த விஷம் அங்கேயே நின்று போயிடுறது. அப்போ அந்த விஷம் தான் நீல நிறமாக கழுத்துல நீங்க பார்க்கலாம். அதனாலதான் அவருக்கு ஸ்ரீகண்டன் அப்படின்ட்டு பேரு, நீலகண்டன்னு பேரு. கழுத்து நீல நிறம் ஆயிடுறதா நீலகண்டன். யார் இந்த மாதிரி பண்ணுவா, அதான் நாலம் வாங்குற. யார் இது, இது உன்னால எப்படி முடிஞ்சது, யார் இந்த மாதிரி பண்ணுவான்னு ஆதிசங்கரர் ரொம்ப அழகா இந்த 2 ஸ்லோகத்திலையும் வர்ணிச்சிருக்காரு. சோ அப்படியாக இந்த விஷத்தை ஒழுங்காதைக்கு அவர் எப்படி எல்லாரையும் காப்பாத்தி விடுறாரு இல்லையா. அப்போ இது நம்ம இந்த 2 ஸ்லோகத்திலயும் நம்ம பாக்குறோம். பகவான் எத்தனை அழகா சிவபெருமான் சொல்றதுக்குள்ளயும் அவர் பகவானை பிரீத்தி பண்றதுக்கோசரம் அந்த விஷத்தை அப்படியே எடுத்துன்னு விடுறாரு இல்லையா. இந்த விஷத்தை எடுத்துன்னு விட்டு தன்னுடைய கண்டத்துல நிறுத்தி வச்சுன்னு விடுறாரு. சயின்டிபிக்கா கூட இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் உண்டு. ஜஸ்ட் நான் மென்ஷன் இந்த டான்சல்னு உண்டு நமக்கு தொண்டையில. இந்த டான்ஸ்ல சின்ன நாக்கு ஒண்ணு இருக்கு இல்லையா. இப்ப அந்த நாக்கு அது ஜென்ரலா என்ன அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா, இப்போ இந்த காத்துல உள்ள ஜீவராசி கிருமிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கிருமிகள் எல்லாம் என்ன பண்ணுன்னா இன்ஃபெக்ஷன், த்ரோட் இன்ஃபெக்ஷன் சொல்றோம் இல்லையா. அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் வரும்பொழுது அந்த பாக்டீரியா, அந்த வைரஸ் எல்லாம் இதை தடுத்து நிறுத்தும். அந்த டான்சில்ங்கிறது தடுத்து நிறுத்தலைன்னு வச்சுருந்தோம் என்ன ஆகும், அப்போ லேரா அந்த பாக்டீரியா எல்லாம் லங்ஸை போய் பாதிக்கும். இந்த கோவிட் டைம்ல அப்படிதான் ஆச்சு இல்லையா. சோ லங்ஸை போய் பாதிக்க தொடங்கும். இப்போ முன்னால என்ன பண்ணுவான்னா, இப்ப இந்த ப்ரோசஸ்ல என்ன ஆகும்னா இந்த உள்நாக்கு சிலப்போ இன்ஃபெக்ஷன் ஆயிடும். இப்போ இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த டான்சிலைட்டிஸ் ஒரு ஆபரேஷன் அதை ரிமூவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி இப்ப எல்லாம் பண்றது இல்லை. ஏன்னா இது ஒரு ப்ரொடெக்டிவ் மெக்கானிசம் நமக்கு. இந்த டான்சில் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்கன். அதை எடுக்கவே கூடாது. ஏன்னா இது ப்ரொடெக்ட் பண்றது நமக்கு. அந்த ஜீவராசிகள்கிட்ட சின்ன சின்ன கிருமிகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அதுக்குள்ள போகும். இப்போ ஒரு விஷயத்துல பார்த்தேன்னா அவர் எப்படி அதை தடுத்து நிறுத்தி விடுறாரு இல்லையா அந்த விஷத்தை. அந்த கிருமிகள்ங்கிறது அது போய் பாதிக்கும். அப்ப லங்ஸை பாதிச்சுன்னா சுவாசம் முட்டி போயிடுறது. அப்புறம் சுவாசம் இருந்துச்சுன்னா ஜீவராசிகளை தான் துன்பப்படும் இல்லையா. அப்ப அந்த டான்சில்ங்கிற பகுதியில அதை அப்படியே நிறுத்தி வச்சு விடுறது பாருங்க அந்த கிருமிகள் எல்லாம். சோ ஒரு விதத்துல நீங்க பார்த்தேன்னா இதுல ஒரு சயின்ஸ் இஸ் ஆல்சோ உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். அது அந்த டான்சிலுடைய ஃபங்க்ஷன் என்னவாகும். அப்படிதான் இவரும் என்ன பண்றாரு, இந்த கையில அதை எடுத்துட்டு வர அப்படியே எடுத்து அங்க தொண்டையிலேயே இங்கேயே நிறுத்தி வச்சு விடுறாங்கிறது என்ன அர்த்தம்னா, இந்த டான்சில்ங்கிற அந்த
அந்த சின்ன உள்நாக்கு இருக்கு இல்லையா, அதை அப்படி தடுத்து நிறுத்தி விடுறது அந்த கிருமிகள் எல்லாத்தையும். அப்ப தடுத்து நிறுத்திட்டு அதுக்கெல்லாம் டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைம் கேப்ல தே ஆல்சோ டை. So ultimately we get cured. Of course, medicines எடுத்துக்கிறோம். But whatever it is, you can compare to this process. சரி, அடுத்து என்ன இருக்குன்னு பாக்கலாம். வேமதஸ்து சுராசுரேஷு ஜாதா சுரபிஸ்தாம் ரிஷிசூன்யதோஸ்திரிதாம ன்யதாஸ்திரிதாம ஹயரத்னமபூத தேவரத்னோ த்யுதருச்சாப்சரசசுரேஷு தானே. இங்க வந்து ஸ்ரீமன் பட்டத்திரி திரிதாமன் சொல்றார் பகவான். திரிதாமன் அதாவது பகவான் விஷ்ணு உடைய அம்சம்தான் பிரம்மா, விஷ்ணு, சிவன். இவ 3 பேரும் ஐக்கியப்பட்டவர் தான் மகாவிஷ்ணு. அதனால திரிதாமன் சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வந்து சிருஷ்டிகர்த்தா, ஒருத்தர் பாதிக்கிறார், ஒருத்தர் வந்து எல்லாரையும் சம்ஹாரம் பண்றதுக்கு சம்ஹார மூர்த்தியா சிவபெருமான் இருக்காரு. சிவா 3 பேரும் சேர்ந்தவா ஐக்கிய ரூபமாகும். இது நாராயணியத்துல 98 அதுலயும் வரும். அந்த சமயத்துல மறுபடியும் பார்க்கலாம். சோ திரிதாமன்னுட்டு பகவான சொல்றாரு. இப்ப இதெல்லாம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு என்னத்துக்கோசரம் அவர் திரிதாமன்னு சொல்றாரு. இப்போ சுரா அசுரேஷு சுராசுரேஸ்வர அசுரேஷு ஜாதா முதல்ல என்ன தோன்றதுன்னா, சுரபிகி ஒரு பசுமாடு முதல்ல வரதான் கடைஞ்ச உடனே. முதல்ல என்ன வந்தது, விஷம் வந்தது. இப்போ விஷத்தை வந்து சிவபெருமான் அவர் வந்து அதை எடுத்துட்டு விட்டார். அந்த விஷத்தை எடுத்துட்டு அதை தன்னுடைய கட்ட தேசத்துல நிறுத்தி வச்சு விட்டார் விஷத்தை. சோ இப்ப விஷம் எல்லாம் நீங்கியாச்சு. இப்ப அடுத்து என்ன ஆகுதுன்னா, முதல்ல வர்றது வந்து காமதேனு. காமதேனு வருது இந்த கடைஞ்ச உடனே. அப்போ அதை வந்து சுரபிஸ்தான், அது ரிஷிசு நெதா, ரிஷிகளுக்கெல்லாம் கொடுக்கிறாராம் பகவான். பகவான் கூட நின்று இருக்காரு இல்லையா. அப்போ அவர் வந்து என்ன பண்றாருன்னா, சுரபி வந்த உடனே, காமதேனு வந்த உடனே அது ரிஷிகளுக்கு கொடுத்து விடுறாராம் அவர். இப்போ ரிஷிகளுக்கு என்னத்துக்கு கொடுக்குறாருன்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா. இப்போ ரிஷிகள் எல்லாம் எப்பவுமே யஜ்யம் பண்ணிட்டு இருப்பா. திரேதா யுகத்துல எல்லாம் எத்தனை யஜ்யங்கள் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா. அப்போ அது நாடு சுபிக்ஷமா இருக்கணும்னு யஜ்யம் பண்ணுவா. அப்ப அந்த யஜ்யத்துக்கு வந்து அவளுக்கு பால், தயிர், நெய் இதெல்லாம் தேவையா இருக்கு. அப்ப அவளுக்கு பசுமாடனுடைய அவசியம் ரொம்பவுமே உண்டு. இப்போ பசுமாடுகள் எல்லாம் எடுத்து அவர் ரிஷிகளுக்கு கொடுத்து விடுறார். சோ சுரபிஸ்தாம் ரிஷிசு ஞதாஹா ஸ்ரீதாமன் அப்படின்னு ஸ்ரீமன் பட்டத்திரி சொல்றார். சோ முதல்ல வர அந்த காமதேனுவை எடுத்து இவளுக்கு கொடுத்து விடுறாரு. அடுத்து என்னன்னா ஹயரத்னம். ஹய என்னன்னா குதிரை. குதிரை வரதம். இது வந்து உச்சை ஸ்ரவஸ்ங்கிற குதிரை. இது இந்த உச்சை ஸ்ரவசத்தை கடைஞ்ச உடனே அது வந்து பார்க்கடல்ல இருந்து மேலுக்கு வருது. இந்த உச்சை ஸ்ரவஸ் அபூத் அப்படின்னு சொல்றாரு. இந்த உச்சை ஸ்ரவஸ் வந்து என்னன்னா அதிவேகமா ஓடும் குதிரைகள். நமக்கு தெரியும் இல்லையா, வேகத்துக்கு பேர் போனது குதிரைகள். அப்போ அதை வந்து மகாபலிக்கு கொடுக்கிறார் அவர். இப்ப குதிரை வந்து இந்திரனுக்கும் கொடுத்திருக்கலாம் பகவான் இல்லையா. அவளும் சத்ரியாஸ் இல்லையா, அவளுக்கு இதுக்கு எல்லாம் தேவைப்படுமே. ஆனாலும் அவர் வந்து மகாபலிக்கு கொடுக்கிறார். எல்லாத்தையும் அவர் தேவர்களுக்கு கொடுக்க முடியாது இல்லையா. சோ பேலன்ஸ்டா அவர் ரொம்ப கேர்ஃபுல்லா ஆக்ட் பண்ணார். அப்புறம் மகாபலி அவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் தான் அது அசுரர்கள் எல்லாம் சந்தி பண்ணிட்டு கூட்டின்னு வந்து இந்த காரியத்தையே தொடங்கியிருக்கான். ஏன்னா அவளுக்கு தனிப்பட்டு பண்ண முடியாது. இப்போ மகாபலி சூத்திர உலகத்துல இருக்காரு இல்லையா. சோ அவருக்கு வந்து இந்த உச்சை சிரவசத்தை கொடுத்து விடுறாரு பகவான். சோ ஹயரத்னம் அபூத். அப்புறம் இதேபரத்னம்ங்கிறது வந்து ஐராவதம். ஐராவதம் வந்து உங்களுக்கு தெரியும், இந்திரனுக்கு அது வாகனம். அது சோ இந்திரனுக்கு கொடுத்து விடுறார். அதோட கூட தியூதரு கல்பக விருட்சமும் வருது. இப்போ இந்த சீல் எல்லாம் பார்த்தோன்னா சமுதிரத்துல எல்லாம் விருட்சங்கள் இருக்கும் இல்லையா. சோ அந்த விருட்சமும் வருது. கல்பக விருட்சம் என்னத்துக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது நமக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கும். அது ஆராதனை பண்ணினா அர்ச்சனை பண்ணி எல்லாம் பார்த்துட்டோம்னா அது வந்து என்னெல்லாம் நமக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுக்கும். கல்பக விருட்சம், காமதேனு எல்லாமே அப்படிதான். சோ அந்த கல்பக விருட்சத்தை இந்திரனுக்கு கொடுத்து விடுறாரு. அடுத்து வர்றது என்ன, அடுத்து அப்சரஸ் எல்லாம் வராலாம் அந்த சமுதிரத்துல இருந்து. சோ அந்த அப்சரஸ், அந்த கல்பக விருட்சம், அந்த யானை, அது 3ஐயும் வந்து இந்திரனுக்கு கொடுத்து விடுறார் பகவான். ஏன்னா இந்திர லோகத்துல நம்ம எப்பவுமே இதெல்லாம் பார்க்கலாம். கல்பக விருட்சம் வந்து இந்திர லோகத்துல இருக்கும் என்டர் பண்ண உடனே. அப்புறம் யானை வந்து அவனுடைய வாகனமா ஓட்டுவர் இந்திரன். அப்புறம் அப்சரஸ், வள்ளார், கந்தர்வர்கள் எல்லாம் நிறைய பேர் இருப்பா இல்லையா. அது ரொம்ப போகமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பா. சொர்க்க லோகம் இல்லையா. இப்போ சொர்க்கமா தான் இருக்கும் அது. சோ சொர்க்க லோகத்துக்கு இதெல்லாம்
இந்த சாமான்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ சொர்க்கலோகத்துக்கு இருக்கும் இவர் வந்து இந்திரனுக்கு அது எல்லாத்தையும் கொடுத்து விடுறார் பகவான். நீங்க பார்க்கலாம் அவன் எப்படி கடைஞ்சுன்ற ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொன்னா வரது. பின்னால நிறைய அர்த்தங்கள் உண்டு, நான் அப்புறமா சொல்றேன். சோ அப்படியாக இந்த யானை எல்லாம், யானை, திருதரு, அதான் கல்பவருஷம், அதுக்கப்புறம் அப்சரஸ், இவாள் எல்லாத்தையும் இந்திரனுக்கு கொடுத்து விடுறார். இதற்கு இதோடு நிறுத்திக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரி. என்ன பண்ண, திருதருகும் அப்சரசக சுரேஷு தானே, அவள் வந்து இவளுக்கு தேவாதிகளுக்கு கொடுத்து விடுறான்னு சொல்றார். இதற்கு மேல நிறைய சாமானங்கள் அந்த சமுதிரத்தில இருந்து வருது. இதுல சில முக்கியமான வஸ்துக்களை மாத்திரம் பார்ப்போம். கௌஸ்துபம் வருது. கௌஸ்துபம் வந்து ஒரு ஒரு ரத்னம் இல்லையா, அப்போ அது ரொம்ப வேல்யூபிள் ஸ்டோன். அது இப்போ பகவான் வந்து தனக்கு வச்சுக்கிறார். ஏன்னா வேற யார்கிட்ட இருந்தாலும் அது வந்து ஆபத்துது. பகவானுக்கே அவப்பேர் வந்து சமந்தகமணி, அந்த சமந்தகமணி அதுல நம்ம பார்ப்போம், பகவானுக்கே அவப்பேர் வர்றது இதனால. அந்த விருந்தானத்துல நம்ம படிப்போம் அதை பத்தி. சோ அந்த கௌஸ்துபத்தை அவர் வச்சுக்கிறார். அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு கௌஸ்துபம், எப்பவுமே கழுத்துல கௌஸ்துபத்தை. அதுக்கப்புறம் சங்கு வருது. வேதமயம் இல்லையா, வேதமயமானது சங்கு. சங்கு நிறைய இருக்குமே, நீங்க சமுதிரத்துல பார்த்திருப்பேன். சோ சங்கையும் தனக்கிட்ட வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் சார்ங்கம், வில்லு வருது. அந்த வில்லு வந்து அதையும் அவரே வச்சுக்கிறார் அவர். இப்ப வந்து திரேதாயுகத்துல வந்து ஸ்ரீ ராமபிரான், அவருடைய வில்லுக்கு பேரு கோதண்டம்னு பேரு, கோதண்டராமர்னு பேரு. அதே சாரங்கம்னு பேரு இந்த வில்லுக்கு. மகாவிஷ்ணுடைய வில்லுக்கு வந்து சாரங்கம்னு பேரு, சாரங்க பாணி அவர். சிவபெருமானோடது பினாகபாணி, பினாகபாணி, சாரங்கபாணி, கோதண்டராமன், எல்லாமே வில்லுதான். அந்தந்த காலத்துல அவள் இந்த வில்லு யூஸ் பண்ணிட்டு இருக்காவ, டிஃப்ரெண்ட் நேம்ஸ்ல போகும். சோ அதுவும் இந்த சமுதிரத்துல இருந்து வருது. சோ இப்படியாக இந்த இதுல லிஸ்ட் பார்த்தோம்னா, இந்த லிஸ்ட்ல உள்ள இந்த வஸ்துக்கள் எல்லாம் இப்போ வந்து சமுதிரத்துல இருந்து வருது. இப்ப வந்து சமுதிரத்துல இருந்து இது வந்து மித்தலாஜிக்கல் ஸ்டோரி இல்லையா. சமுதிரத்துல இருந்து இப்ப பசு வருது, உச்சைஸ்ரவஸ் வருது, யானைகள் வருது, கந்தர்வர்கள் இப்படி சொல்லிட்டு போறாரு இல்லையா. இப்ப நீங்க ஆக்சுவலா நீங்க இது க்ஷீரசமுதிரத்துல இருந்து இந்த வஸ்துக்கள் எல்லாம் மேல வந்துதான் நம்ம பார்த்தோம். இப்ப வந்து நம்ம சமுதிரத்துல பார்த்தோம்னா சீ கவு, நீங்க பயாலஜி படிச்ச வாழ்க்கெல்லாம் தெரியும். சீ கவு நீங்க பார்த்திருக்கலாம். பசிபிக் ஓஷன் அங்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் சீ. அப்புறம் ஏன்னா இந்த சீ டைவிங் போறா இல்லையா, அப்போ அந்தந்த லேயர்ல இந்த அனிமல்ஸ் எல்லாம் காணணும், ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஓஷன் பார்க்னு சொல்லுவாங்க. சோ அது வழியா நீங்க போகும்பொழுது இந்த அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். சோ அது சீ கவு பார்க்கறதுக்கு பசு மாதிரியே இருக்கும். சோ நம்ம வந்து சமுதிரத்தை கிடைச்சா பசுமாடு வந்ததுன்னு சொன்னா அதை நம்ம பார்க்க, அது எப்படி அந்த கேள்வியே கேட்க வேண்டாம். ஏன்னா சமுதிரத்துல பசுக்கள் உண்டு. அதாவது சீ கவுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உச்சைஸ்ரவஸ் குதிரை இல்லவா, அது சீ ஹார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சீ ஹார்ஸ் வந்து இந்த குதிரைகள் பெருசா மெஜஸ்டிக்கா இருக்கும். இந்த சீ ஹார்ஸ் வந்து ஒரு அடிக்கு மேல கொஞ்சம் தான் இருக்கும். பாக்கிறதுக்கு அந்த முகம் எல்லாம் குதிரை மாதிரியே இருக்கும். சீ ஹார்ஸ்னு பேரு. இல்ல விதவிதமான கலர்ல இருக்கும், பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் சீ ஹார்ஸ் பாக்குறதுக்கு. இந்த பாட்டில ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க அந்த லேப்ல எல்லாம். அது அந்த அனிமல் வந்து அதை வந்து யாருக்கு கொடுக்குறான்னு மகாபலிக்காக கொடுக்குறாரு. இப்போ இந்த குதிரைகள் வந்து கலர் கலரா இருக்குன்னா சமுதிரத்துல நிஜமாவே இந்த சீ ஹார்ஸ் வந்து கலரா இருக்கும். நிறைய கலர்ஸ் பார்க்கலாம், ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு, கலர்ஃபுல்லா இருக்கும் அது பாக்குறதுக்கு. இப்போ பாகவதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா கிருஷ்ண பரமாத்மாவுடைய தேருக்கு வந்து 4 குதிரையா, இந்த 4 குதிரையும் 4 கலர்ல இருக்கும். அஞ்சல்லாம் 4 தான், 4 குதிரை. சைபியம், மணி, சுக்ரீவம், சைபியம், அப்புறம் மேகபுஷ்பம், அது மாதிரி இன்னும் ஒன்று கூட உண்டு, பலகக்கா, அதாவது கருப்பு குதிரை, வெள்ளை குதிரை ஒண்ணு வந்து பிரவுன் நிறத்துல இருக்கும், மேகதூதம் வந்து ஒரு ஆஷ் கலர்ல இருக்கும். சோ இந்த 4 கலர்ல குதிரைகள் உண்டு. ஆனா இது வந்து என்னன்னா ஒரு ஒரு இது ரைட்டியஸ்னஸ், பவர், வேலட் இதெல்லாம் தான் குறிக்கும் அதெல்லாம். சோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க இந்த கலரா நம்ம என்ன குதிரைகள் பார்த்துக்கோம். மேக்சிமம் நம்ம வந்து லேண்ட்ல பார்க்கும்பொழுது குதிரைகள் வந்து ஒன்னா வெளுப்பா இருக்கும், இல்லாட்டா இந்த கலர்ல இருக்கும், ஒரு மெரூன், லைட் மெரூன் கலர்ல இந்த மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கோம். கருப்பு, வெள்ளை குதிரை, இந்த மாதிரி இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கிறது பாகவதத்துல இருக்கு, நீங்க படிச்சுக்கோ. சோ இந்த 4 குதிரைக்கு 4 பேரும் உண்டு. அது 4 நல்ல குணங்களை குறிக்கிறது அந்த குதிரையோட, இந்த கிருஷ்ண பரமாத்மாவோட இந்த 4 குதிரைகள். அப்புறம் இந்த எலிபென்ட் வரும் பொழுது அந்த சீ எலிபென்ட்ஸும் உண்டு. எலிபென்ட்ஸ் அதுக்கு துண்டுக்கு பாக்குறதுக்கு எலிபென்ட் மாதிரியே இருக்கும். பசிபிக்ல நீங்க பார்க்கலாம், பசிபிக் ஓஷன்ல இருக்கும். சோ அதையும் நீங்க பார்க்கலாம், சீ எலிபென்ட்ஸையும் பார்க்கலாம். அது ஒன்லி திங் வந்து அதற்கு நீஞ்சனம் இல்லையா,
சோ அந்த கால் வந்து அந்த பேடல்ஸ் மாதிரி இருக்கும். சோ அதனால நீஞ்ச முடியும். வேற லேண்ட் அனிமல்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். நீங்க வந்து இந்த இதெல்லாம் சமுதிரத்துல இருந்து வர்றதுன்னு என்னன்னா, இந்த நிஜமாவே சமுதிரத்துல இந்த அனிமல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். க்ஷீர சமுதிரத்துல எல்லாம் வந்ததுன்னு நம்ம அதன் இதுல பாக்குறோம். சமுதிரத்திலேயே நம்ம இந்த மாதிரி அனிமல்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி அப்சரஸ் இல்லையா, அப்சரஸ் வரான்னு சொல்றான். இந்த அப்சரஸ் வந்து சி நிம்ஃப்னு நம்ம கதைகள் எல்லாம் படிச்சிருக்கோம். மெர்மேடு இப்படி எல்லாம் படிச்சிருக்கோம். பாதி வந்து மீன் மாதிரி இருக்கும், மேல முகம் இருக்கும். சோ இந்த மாதிரி அந்த சீல வந்து அந்த கரைகள் எல்லாம் நம்ம பார்ப்போம். சோ இந்த சீ நிம்ஸான அப்சரஸ்ங்கிறவன். அதே மாதிரி பிளான்ஸ் எடுத்துட்டா சீல எத்தனையோ விதமான பிளான்ஸ் உண்டு, நிறைய உண்டு பிளான்ஸ் எல்லாம். அதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் ஃப்ளோட்டிங் பிளான்ஸ் இருக்கும், ஃபிக்ஸ்டாவும் இருக்கும். எல்லாம் நம்ம என்ன லேண்ட்ல என்னெல்லாம் பாக்குறோமோ எல்லாத்தையும் சீலையும் பார்க்கலாம். சோ சீ ஒரு நாட்டை சுத்தி இருந்ததுன்னா அது எவ்வளவு வெல்த் தெரியுமோ. அதனாலதான் இப்ப எல்லாம் அதுக்கும் ஓனர்ஷிப் பண்ணிக்கிறா எல்லாரும். அந்த இடத்த மார்க் போட்டு இது அது வரைக்கும் யாரும் அது வரக்கூடாது. இப்ப ஸ்ரீலங்காக்கு கிராஸ் பண்ணி போகக்கூடாது, ஒரு வரையோളം தான் வழக்கு போகலாம், அதை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போகக்கூடாது. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஏன்னா சி இட் செல்ஃப் இஸ் அ வெல்த் ஃபார் த நேஷன் ஆகும். சோ அந்த மாதிரி இது நம்ம க்ஷீர சமுதிரத்துல என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ இது அத்தனையும் நம்ம வந்து சமுதிரத்துல பார்க்கலாம். சோ இதனுடைய ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குணங்கள் உண்டு, அதை நம்ம பின்னால பார்ப்போம். சோ அப்படியாக இந்த ஸ்லோகத்துல வந்து நம்ம பார்க்கலாம். எல்லாமா கூடி இப்ப வந்து காமதேனு அதுக்கப்புறம் ஹார்சஸ், அதுக்கப்புறம் எலிஃபண்ட், அதுக்கப்புறம் எலிஃபண்ட் ஐராவதம், அதுக்கப்புறம் கல்பவருஷம், அப்புறம் அப்சரஸ். சோ இந்த மாதிரி இது கிடைச்சது எல்லாத்தையும் இவ வந்து யாருக்கு கொடுத்தாங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சோ அது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் வந்து இந்த சீய கடையும் பொழுது, க்ஷீரசமுதிரத்துல கடையும் பொழுது என்ன சாமான் எல்லாம் வந்ததுங்கிறது, என்ன வஸ்துக்கள் எல்லாம் வந்ததுங்கிறது நம்ம இதுல ரொம்ப அழகா சொல்லியிருக்க சிவன் பட்டத்ரி. அடுத்து என்னன்னா ஜெகதீஷ பவத்பராததாய் ஒரு இது இருக்கு. சாரி, இது ஒண்ணு ஐ மஸ்ட் மென்ஷன் அபவுட் திஸ். இப்ப வந்து இந்த க்ஷீர சமுத்திரத்தை இவெல்லாம் கடையறான். இப்ப பகவான் சொன்ன மாதிரி அந்த க்ஷீர சமுதிரத்துல கடைக்கும் பொழுது அமிர்தம் கிடைக்கும். இப்போ அது என்னத்துக்கு என்ன ரீசன்லாம் நம்ம பார்த்தோம். இப்ப எகைன் சிவானந்த லஹரியில ஸ்லோகம் 37 நீங்க பார்த்தீங்கன்னா அங்க வேத கடலை கடையறான். வேதம் உங்களுக்கு வேதம் புக்ஸ்ல நீங்க பார்க்கலாம். சுத்தி ரிஷிகள் எல்லாம் உட்கார்ந்துட்டு அந்த வேதத்தை அலசி ஆராயறான். அது என்ன அர்த்தம்னா வேத கடலை கடையறான். ஆம் நாயாம் புதி ஆதரேன சுமன. ஆம்னாயா வேதங்கள், அம்புதி என்னன்னா சமுத்திரம், ஆதரேன ஆதரவோட, சுமனசங்காக அதாவது ரிஷிகள் எல்லாருமா, சமுத்தியன் மனக நல்ல மனசோட கூட, மந்தானம் மத்த எடுத்து அலசறதுங்கிறது இங்க அலசராவ இந்த வேதத்தை. அப்போ எப்படி அலசரா? திருட பக்தி ரஜ்ஜு, பக்திங்கிற ரஜ்ஜுனா கயிறு, பக்திங்கிற கயிறுனா கடையறா. அதாவது இந்த வேத கடலை பக்திங்கிற கயிறு, பக்தி ரஜ்ஜுன கயிறு, பக்தி ரஜ்ஜு பக்திங்கிற கயர்னால அவ கடையும் பொழுது கிருத்வா மதித்வா நன்றாக கடைஞ்ச பொழுது அப்போ யாரு வரா? சோமம்னா சக, அது வந்து பசுபதியை குறிக்கிறது, சிவபெருமான் எம்பெருமானை குறிக்கிறது, உமையும் குறிக்கிறது. சோ சிவபெருமானும் உமையோடு கூடி வந்தாராம். இந்த கடலை கடையும் பொழுது சிவபெருமான் உமையோடு கூடி, சோமம்ங்கிறார், உமையோடு கூடி சிவபெருமானே வந்தாராம். அப்போ சிவபெருமான் வரும் பொழுது அந்த கண்டினியூஷன் பாருங்க. அவரே இங்க க்ஷீரக்கடலை கடையும் பொழுது என்னெல்லாம் வந்தது, சுரபி, சிந்தாமணி, அது இது வரிசை அந்த சாமான்கள் எல்லாம் வஸ்துக்கள் எல்லாம் பார்த்தோம் இல்லையா. அப்போ இங்க வேதக்கடலை கடைஞ்ச பொழுது பகவானே கல்பத்தருவாமும் சுரபியாகவும் சிந்தாமணியாகவும் இந்த நல்லவாளுக்கு இந்த நாலேஜபிள் பர்சன்லயே சோ இவாள கடைஞ்சப்போ இவாளுக்கு நித்திய ஆனந்த சுதாம் நல்ல அமிர்தமாகவும் நிரந்தரமா மோட்சலட்சுமியாகவும் வந்தாராம், தோன்றினாராம் பகவான். இப்ப பகவானே எல்லாமா கூடி தோன்றினாராம் வேதக்கடலை கடையும் பொழுது. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், நிறைய அர்த்தங்கள் இருக்கு பாருங்க அதுல. இப்ப ஆதிசங்கரனுடைய அந்த இது பாருங்க இல்லையா, வேதக்கடலை கடையும் பொழுது ஸ்வயம் எம்பெருமானே எல்லாமா வந்துடுறாராம். ஆனா க்ஷீரசமுத்திரத்தில் கடையும் பொழுது ஒவ்வொரு வஸ்துக்களா நம்ம பார்த்தோம். ஆனா இங்க வேதக்கடலை கடைஞ்ச பொழுது எம்பெருமான் சோமம் உமையோட கூடி எல்லாமாக அவரே வந்துட்டாராம் இந்த வேதக்கடலை கடையும் பொழுது.
இதை ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து ஸ்லோகம் 37 சிவானந்த லஹரியில. இந்த சிவபெருமான அவருடைய பெருமையை சொல்லி மாளாது அவ்வளவு அழகா இருக்கும் சிவானந்த லஹரி. அது 100 ஸ்லோகங்களும் ஒண்ணுக்கு மேல ஒண்ணுல நிறைய அர்த்தங்கள் இருக்கும். அது படிச்சா உங்களுக்கு நல்ல நிம்மதியும் கிடைக்கும். ரொம்ப ஆனந்தமா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஏன்னா ஆதிசங்கரர் ரொம்ப அழகா எழுதியிருப்பார். சிலேடைகள் எல்லாம் ஒருபாடு வரும்ல. சோ படிக்கிறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அடுத்து பாக்குறோம். ஜகதீஷ பவத் பராததானீம் கமனீயா கமலா பபூவ தேவி அமலாம் அவலோக்யாம் விலோலஹ சகலோபி ஸ்பிருஹயாம் பபூவ லோகஹ. நீ அடுத்து பாருங்க. ஜெகதீஷன்னு சொல்ற குருவாயூரப்பன் பார்த்துட்டு ஸ்ரீமன் பட்டத்திரி. ஜகத்துக்கெல்லாம் தலைவர் ஈசன் இல்லையா பகவான் ஜெகதீஷ, லார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் அவர். அப்போ பார்க்கடல ஜம்ப்னு அவர் உட்கார்ந்து இருக்கார். ஜெகதீஷ பவத்பரா, அதாவது எப்பொழுதும் உன்னையே உன்னை குறிச்சே இருக்கப்பட்டார். யாரு? மகாலட்சுமி தான், வேற யாரு? பவத்பரா கதானி. அந்த சமயத்துல இப்போ முதல்ல இந்த வஸ்துக்கள் எல்லாம் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் இவ மேற்கொண்டு கடையும் பொழுது இப்போ ஸ்வயம் பவத்பரா எப்போ உன்னையே அண்டி இருக்கும். கமனீயா, ரொம்ப அழகா இருக்கான். கமனீயா கமலா, கமலா அதாவது மகாலட்சுமி பபூவ, அவ தோன்றினாளாம். சோ கமலா தேவி பபூவ. அப்போ கமலா தேவி வந்து கமனீயனா அவ்வளவு அழகா இருக்கலாம். அழகா அதுல இருந்து அந்த பார்க்கடல்ல இருந்து மேலுக்கு வராளாம். இப்போ இப்ப என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அசுரர்களை ஒரு பக்கம், தேவாதிகள் ஒரு பக்கம், எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. சிவபெருமான் அங்க வந்திருக்காரு இல்லையா. இப்போ எல்லாரும் சுத்தி நின்றுட்டு அவள் அவ்வளவு அழகா இருக்கலாம் பாக்குறது. கமலியா கமலா தேவி பபூவன்னு சொல்றாரு ஸ்ரீமன் பட்டத்தில். இப்போ அமலாம் கொஞ்சம் கூட களங்கமே கிடையாது மகாலட்சுமிக்கு. அமலாம் அவலோக்கிய, அவளை பார்த்துட்டு, மகாலட்சுமி பார்த்துட்டு, யாம் விலோலக, எல்லாரும் கலங்கி விடுறாளாம். மனம் கலங்கி, சித்தமே கலங்கி போயிடுறான். அவ்வளவு அழகா இருக்கலாம் பாக்குறதுக்கு. எனக்கு நான் சகலோபி ஸ்பிருஹயாம், எல்லாருக்கும் விரும்புறாளாம், அவளை அடையறதுக்கு விரும்புறாளாம். அழகா இருக்கலாம் மகாலட்சுமி பாக்குறதுக்கு. சோ சகலோபி ஸ்பிருஹயாம் பபூவ லோகஹ. லோகஹ லோகத்துல உள்ள அத்தனை பேரும் விரும்பத்தக்க அந்த அழகான மகாலட்சுமி இப்போ அந்த கடல்ல இருந்து மேலுக்கு வரலாம். சோ எல்லாரும் அவளை பார்த்துட்டு அவளை சித்தமெல்லாம் அப்படி கலங்கி போடுறது. அத்தனை அழகா இருக்கலாம் மகாலட்சுமி பாக்குறதுக்கு. நிறைய பாகவதத்திலயும் நல்ல நல்ல ஸ்லோகங்கள் எல்லாம் உண்டு, நீங்க படிங்க, நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும் அவருடைய விளக்கங்கள் எல்லாம். இவ பட்டத்துல அதை ஒட்டி ரொம்ப அழகா அவர் 2-3 லைன்லயே அவ்வளவு அழகா சொல்லிடுற. இன்னும் விஸ்தாரமா இருக்கும் நீங்க பாகவதத்துல படிக்கும் பொழுது. அடுத்து என்ன இருந்ததுன்னா, त्वयि दत्तहृदे तदैव देव्यै त्रिदशेन्द्रो मणिपीठिकां व्यतार्ये सकलोपहृताभिषेचनीयै ऋषयस्तां श्रुतिगीर्भिरप्यषिञ्च. त्वयि दत्तहृदे அப்படின்னு சொல்றாரு. அதாவது பட்டத்திலே குருவாயூரப்பன் பார்த்துட்டு சொல்றாரு, ஒன்னிடத்தில் தன்னுடைய இதயத்தையே கொடுத்தார். யாரு? மகாலட்சுமி. துவயி தத்த ஹிருதே, உன்னிடத்தில் தன்னுடைய இருதயத்தையே கொடுத்திருக்கார் மகாலட்சுமி. துவயி தத்த ஹிருதே கதைவ தேவியை. உடனே அவன் வந்த உடனே என்ன பண்றா? திரிஷதேந்திரர், இந்திரன் சரசரன் ஓடி போய் திருதகேந்திரக மணிபீட்டிகாம் யதாரித்து. இந்திரன் பாருங்க ஓடி போயிட்டு அம்பாள் மகாலட்சுமி உட்கார்றதுக்கு ஒரு ரத்னம் பதித்த ஒரு பீடம் அதை அழகா கொண்டு வந்து வைக்கிறாராம். ரத்தனங்கள் எல்லாம் சுத்தி பதிச்சிருக்கு. ஓடிட்டு போயிட்டு மகாலட்சுமிக்கு கொண்டு வைக்கிறாராம். அப்படி ஒரு அழகா இருக்கலாம் பாக்குறதுக்கு. இப்போ அவ இதுல இருந்து கடல்ல இருந்து வந்த உடனே அந்த பீடத்தை போட்டுட்டு அவளை வரவேற்கிறார் இந்திரன். எல்லாரும் திருதசேந்திர மணிபீட்டிகாம் யதாரீத். நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கரகதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. தினமும் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இருப்பா. அஷ்டகம் இல்லையா, மகாலட்சுமி அஷ்டகம். முதல் லைன் பாருங்க. சுரபூஜை, சுரன்னா தேவாதிகள் பூஜிக்கிற அவளை. அப்போ மணிபீடிக அந்த பீடத்தை கொண்டு வந்து அம்பாளுக்கு போட்டு விடுறாளாம் அந்த சமுதிரத்துல அவ வந்து உட்கார்றதுக்கு. சோ திரிதசேந்திரக மணிபீட்டிகாம் வெதாரித்து கொண்டு அவர் ரெடியா போட்டுட்டாராம். அப்புறம் அடுத்து என்ன நடக்கிறது? சகலோபகிருதாபிசேஷனீயே. உடனே என்ன, அவளுக்கு அபிஷேகம் பண்ணது இல்லையா மகாலட்சுமிக்கு. அப்ப சகல கங்கை, சரஸ்வதி, அழகானந்தி எல்லா ரிவர்ஸ் எல்லாரும் ஹேம குங்கம், தங்க குங்கத்துல ஜலம் கொண்டு வராள் அபிஷேகம் பண்றதுக்கு.
மகாலட்சுமி எல்லாம் வந்திருக்கா, மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்றதுக்கு எல்லாருக்கும் மகாலட்சுமி வேணுமே, தனம் தானியம் எல்லாம் அவளுக்கு எல்லாம் வேணும் இல்லையா? அப்போ அதனாலதான் எல்லாருக்கும் அவ்வளவு இஷ்டம், மகாலட்சுமி அத்தனை இஷ்டம். அப்போ எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா உபகிருதான்னு கொண்டு வரலாம். சகல உபகிருத என்னத்துக்கு? அபிஷேச்சனியேகி, அபிஷேகம் பண்றதுக்கோசரம் ஹேம கும்பத்துல எல்லாரும் ஜலத்தை கொண்டு வரலாம். அந்த ஜலத்தை கிருஷயஸ்தாம் ரிஷிகள் எல்லாரும் எந்த விதி எப்படி எப்படியோ எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி அபிஷேகம் பண்றான். ரிஷயஸ்தாம் ஸ்ருதி கீர்பி ஸ்ருதி கீர்பி எல்லாரும் வேதம் ஓதுறா பாருங்க. ரிஷிகள் எல்லாம் நின்றுட்டு வேதம் எப்படி அபிஷேகம் பண்ணணுமோ அந்த மாதிரி அபிஷேகம் பண்றாளாம் மகாலட்சுமிக்கு. முதல்ல இந்திரன் வந்து அந்த பீடத்தை கொண்டு வந்து வைக்கிறார். அதை வச்ச உடனே எல்லா நதிகளும் ஹேம கும்பத்துல ஜலத்தை கொண்டு வரலாம், கொண்டு வந்து ஜலத்தை கொண்டு வந்து கொடுத்து விடுறான். அப்போ அத ரிஷிகள் எல்லாம் வேத மோத அவ வந்து அம்பாளுக்கு வந்து இப்போ அபிஷேஷனீயி அபிஷேகம் பண்றதுக்கு வந்த ஜலத்தை எடுத்துட்டு அப்பியசிஞ்சன்னு அவ எல்லாருமே அந்த ஜலத்தை வந்து அபிஷேகம் பண்றாங்க. அப்போ மட்டத்துல இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிஷிகள் வேதம் மோத ரிஷிகளே அம்பாளுக்கு வந்து மகாலட்சுமிக்கு அபிஷேகம் பண்றதா சொல்லியிருக்காரு. ஆனா பாகவதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ரொம்ப அழகா இருக்கும். தஸ்யா அந்த பாகவதத்துல வந்து 8வது ஸ்கந்தத்துல வருது. 8வது ஸ்கந்தத்துல 8வது அத்தியாயத்துல 10 வருஷ ஸ்லோகங்கள் இருக்கு. நான் 2-3 லைன் படிக்கிறேன். தஸ்ய ஆசனமானின்யே மகேந்திரோ மகதத்புதம், அற்புதமான அந்த பீடத்தை கொண்டு வந்து வைக்கிறான் இந்திரன். அது மகாலட்சுமிக்கு உட்கார்றதுக்கு. மூர்த்தி மத்திய சரிச்சேஷ்டா ஹேம கும்பே ஜலம் சுச்சிஹி, ஹேம கும்பத்துல எல்லா ரிவர்ஸும் ஜலத்தை கொண்டு வரலாம். அபிஷேஷனிகா பூமி ஆஹரத் சகலௌஷதி, பூமாதேவி வந்து ஔஷதிகள் எல்லாம் கொண்டு வரலாம். ஔஷதிகள் எல்லாம் வச்சு அம்பாளுக்கு ஜலத்தை அபிஷேகம் பண்ணணும் இல்லையா? பூமி தேவி கொண்டு வரலாம். தாவ பஞ்ச பவித்ராணி, தாம் பஞ்சகவ்யம், பஞ்சகவ்யம் வந்து பசுமாடுகள் எல்லாம் கொண்டு, பஞ்சகவ்யம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா? மாட்டுடைய பால் இதெல்லாம் சேர்ந்து 5 சாமானத்தை சேர்த்து கவ்யம் பண்ணுவா. இந்த பஞ்சகவ்யம் பசுமாடு கொண்டு வருதான். தாவ பஞ்ச பவித்ராணி வசந்தோ மது மாதவோ, மாலை கொண்டு வரானா. வசந்த ருத்து வருணம் இல்லையா? அழகான வைஜெயந்தி மாலையை கொண்டு வந்துடுறானா. ருஷய கல்பயோ சக்ரு அபிஷேகம் யதா விதி, ருஷ்யர்கள் எல்லாம் இது சொல்ல அபிஷேகம் எப்படி பண்ணுமோ அப்படி பண்றாளாம். ஜகுர் பத்ராணி கந்தர்வா நட்யஸ்டனர்துஷ்டகுஹோ, அப்ப அந்த சமயத்துல எல்லாரும் இப்ப வேதம் மோதிட்டு அபிஷேகம் பண்ணும் பொழுது அங்க மேல எல்லாரும் டான்ஸ் ஆடி பாட்டு பாடுறாங்க. கந்தர்வர்கள் எல்லாம் பாட்டும் டான்ஸுமா அவ்வளவு அழகா போயிட்டு இருக்கான். அதாவது அவளுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது எல்லாம் அக்காம்பனிமெண்ட்ஸ் மகாலட்சுமிக்கு. மேகா மேகா மிருதங்க பணவ, மேகம் மேகம் வந்து மிருதங்க பணவ, அதாவது கொழும்பு வாத்தியம் அது இதெல்லாம் வாசிக்கிறதா. பணவ முரஜானக கோமுகான், இந்த நிறைய வாத்தியங்கள் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வாசிக்கிறதா. வேணாதயச்ச வேணு சங்கு வேணு எல்லாம் இருக்கு பாருங்க. எல்லாம் சங்கு ஊதரா, அது ஃப்ளூட் வாசிக்கிறா. வீணா ஸ்துமுல நிஷ்சவான் ததோபி சிஷர் சதுர்தேவி சதுர்தேவி ஸ்ரீயம் பத்மகராம் சதீம். இங்க யார் பண்றா? 4 பதத்துல இருந்தும் திகிபா, திகிபாகான யானைகள். சோ பாகவதத்துல வந்து யானைகள் வந்து அபிஷேகம் பண்றது. 4 பக்கமும் சுத்தி நின்று யானைகள். திகிபா பூர்ண கலசோ, பூர்ண கலசத்துல இருந்து ஜலத்தை எடுத்து சூக்த வாக்கியை, சூக்த வாக்கியவாள வேதமோத சூக்த வாக்கியை விஜோரிதேகே, பிராமணாள்லாம் வேதமோதராளாம். இப்போ இந்த யானைகள் வந்து அபிஷேகம் பண்றது பாகவத் சொல்லியிருக்கு. இப்ப பாருங்க என்ன அழகா இருந்திருக்கும் இல்லையா? அந்த சமயத்துல மகாலட்சுமி அழகா உட்காத்தி வச்சு எல்லாரும் அவ தரப்புல இருந்து எல்லா சாமானத்தையும் கொண்டு வந்து அந்த தங்க குடத்துல இருந்து இந்த யானை வந்து அபிஷேகம் பண்றதுன்னு பாகவதத்துல சொல்லியிருக்கு. அப்போ வேதம் பட்டத்துல இங்க என்ன சொல்றாங்கன்னா ரிஷிகளை அபிஷேகம் பண்ணினான், யதாவிதி எப்படி விதியோ அந்த மாதிரி பண்றான்னு சொல்றாங்க. எனவே இனி அடுத்ததுக்கு போலாம். அபிஷேக ஜலானுபாதி முக்த பதபாங்கை அவபூஷிதாங்க வல்லீம் மணிகுண்டல பீத சேலஹார பிரமுகைஸ்தாம் அமராதயோன்வபூஷண.
இப்ப அபிஷேகம் பண்ணியாச்சு இல்லையா? அபிஷேக ஜலானு பாத்தீங்க. அப்போ அந்த அபிஷேகம் பண்ணும்போது முத்து முத்தா முத்து முத்தா முத்து முத்தா மகாலட்சுமியோட தலையில் சிரஸ்ல வந்து ஜலம் விழும். அதுக்கு அந்த ஜலத்துல ஒரு இது மாதிரி வச்சுட்டு இருப்பா, தொலைகள்ல இருக்கும். இப்ப அதுல விடும் பொழுது அழகா முத்து முத்தா விழும் இல்லையா? அது மாதிரி அபிஷேக ஜலானு பாத்தி முத்து மாதிரி எப்படி அந்த ஜலம் விழுறதோ அது மாதிரி பதபாங்கேகி பகவானுடைய கடாட்சம் கண்ணடிக்கிறார் பின்னால நின்றுட்டு. அவ்வளவு அழகா இருக்காளாம் மகாலட்சுமி பாக்குறதுக்கு. எப்படி ஜலம் முத்து முத்தா விழுறதோ இவரும் தன்னுடைய கண்ணை அடிக்கிறாராம் பார்த்துட்டு. அபாங்கேகி சைட் கிளான்சஸ் கொடுக்குறான் மகாலட்சுமிக்கு பகவான் பின்னாரது. பதபாங்கேகி அவபூஷிதாங்கவல்லி, எத்தனை அழகா அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா? இந்த அலங்காரத்துக்கும் அந்த வஸ்திரங்கள் சமுத்திரராஜன் கொண்டு வந்து கொடுக்குறான், இந்த வனமாலைய சரணன் கொண்டு வந்து கொடுக்குறான், இந்த காதுல இருக்கிற குண்டலங்கள் சர்ப்பம் கொண்டு வந்து கொடுக்கறதா. இவர் ஒவ்வொரு அவா தரப்புல இருந்து என்னெல்லாம் தாமரை பிரம்மா கொண்டு கொடுக்குறார். இவர் எல்லாரும் அந்தந்த டான்னு கொண்டு வந்து நரைச்சு விடுறாளாம். அம்பாள் எப்படி உட்காந்து வச்சிருக்கா பாருவாங்க. மணி குண்டல காதுல பாருங்க, மணி குண்டல பீத சேல பஞ்சவஸ்திரம் பட்டு பீதாம்பரம் சமுத்திரராஜன் கொண்ட கொடுத்திருக்கான். சமுத்திரராஜன் கொடுத்த அந்த பீத சேலம் இந்த மஞ்சள் கலர்ல தங்கப்பட்டம், அது தங்கப்பட்ட உடுத்தின்னு இருக்கா அவள் அபிஷேகத்துக்கு அப்புறம். மணி குண்டல பீத சேல ஹாரம் அப்போ அந்த ஃப்ரெஷ் பூக்கள்னால வருணன் அந்த தோட்டத்திலிருந்து அவனுடைய தோட்டம் பூங்காவனத்துல இருந்து எடுத்து மாலை கோத்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஹார. சோ மணி குண்டல பீத சேல ஹார பிரமுகர் இவெல்லாம் ரொம்ப முக்கியப்பட்டவா இல்லையா? சோ முக்கியப்பட்டவா எல்லாரும் அவாவா தரப்புல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அவளுக்கு அவபூஷிதாங்க வல்லியம் அவ்வளவு அழகா அலங்காரம் பண்றாளாம் எல்லாரும். அமரா அமராதயோன்பூஷன் தேவாதிகள் எல்லாம் இப்படி அலங்காரம் பண்ணி பார்த்து மகிழ்ந்து பெறாளாம் எல்லாரும். சோ அம்பாள் இப்படியாக எல்லாரும் சல்கரிக்கிறா பாருங்க அது இதுல இருந்து வந்த உடனே. ஏன்னா இவ்வளவு அழகா இருக்காளாம் பாக்குறதுக்கு மகாலட்சுமி. இப்ப அடுத்து என்ன? வரணஸ்ரஜ ஆத பிருங்கநாதாம் தததீம்சா குஜ கும்ப மந்தயானா பதசிஞ்சித மஞ்சு நூபுராத்வாம் களிதவ்ரீள விலாசம் ஆசசாத. இப்போ வருணஸ்ரஜன் இப்ப மகாலட்சுமிக்கு தன்னுடைய வரனை இப்ப தேர்ந்தெடுக்கணும். இப்ப வருணஸ்ரஜன் தன்னுடைய கணவனை இப்போ அவளுக்கு தேர்ந்தெடுக்கணும். அப்போ அவ என்ன பண்றான்? ஆத்த பிருங்கநாதாம் ஆத்த பிருங்கனா அதாவது வண்டுகள் மொச்சுன்னு இருக்கா அந்த பூல. அந்த பூக்கள் எல்லாம் வண்டு மொக்கிறதா. அப்ப அத்தனை ஃப்ரெஷ் ஃபிளவர்ஸ் அதெல்லாம். சோ ஆத்த பிருங்க அந்த வண்டுகள் ரீங்கரிக்கும் போது சத்தம் போடும் இல்லையா? அந்த வண்டுகளோடைய ரீங்காரத்தோட அந்த மாலையை எடுத்துட்டு வராளாம். இது பாக்கலாம் பாருங்க அந்த வண்டுகள் எல்லாம் எப்படி அந்த பூக்களை சுத்தின்னு இருக்கு. சோ ஆத்த பிருங்கனாதான் பிருங்கனா வண்டுகள் மொக்கிறதான் அதனுடைய ரீங்காரத்தோட அந்த மாலையை அழகா எடுத்துட்டு வராவள். தததீசா அத ததத்தின்னா அந்த கையில எழுந்துட்டு இருக்கா மகாலட்சுமி அந்த மாலைய. சான்னா அந்த மகாலட்சுமி ததத்தி அந்த மாலையை கையில் எழுதிட்டு எப்படி வரா பாருங்க. குச்ச கும்ப மந்தயானா குச கும்பம் அவருடைய அது ஸ்தனங்கள் வந்து அவ்வளவு பாரமா இருக்கான். அப்போ மந்தயானா மந்தமா நடந்து வரலாம். கேட் வாக் சொல்றோம் இல்லையா? இப்படி காம்படிஷன்ல எப்படி உண்டுவா அந்த மாதிரி கேட் வாக் பண்ணிட்டு ரொம்ப மந்தமா நடந்து வரலாம். ஏன்னா ஸ்தனங்கள் வந்து பாரமா இருக்குமா. அவ்வளவு அழகான ஸ்தனங்கள் அவளுக்கு. அப்ப குச்ச கும்பமாட்டு யானையுடைய மாதிரி ரொம்ப அழகான ஸ்தனங்கள் அவளுக்கு. அப்ப அதோட இவளுக்கு மந்தயானா மந்தமா மெதுவா நடந்து வராளாம் மகாலட்சுமி கையில அந்த மாலையை மேந்துண்டு. அப்போ வரும்போது மெதுவா நடந்து வரத பத செஞ்சித மஞ்ச நூபுராத்வாம் பத செஞ்சித இப்போ கால் இப்படி மெல்ல கேட்வாக்லயே மெல்ல நடந்து வரா. பத செஞ்சித கால்ல சிங்குன்னு சத்தம் கேட்கிறான். மஞ்சு நூபுரான்னு கொலுசு. சோ அந்த கொலுசனுடைய சத்தம் மெதுவா நடந்து வரும்பொழுது கொலுசு பாருங்க கால்ல அந்த கொலுசனுடைய சத்தமா. பத செஞ்சித மஞ்சு நூபுரா துவாம் தங்கள் பக்கத்துல பட்டத்துல சொல்றாரு, நேர்ல பாக்குற மாதிரி எழுதியிருக்காரு பாருங்க. துவாம் களிதவ்ரீள வெக்கத்தோட வராளாம். ஏன்னா தன்னுடைய கணவன் எல்லாம் தேர்ந்தெடுக்கிறா. அப்போ வெக்கத்தோட வரா. களிதவ்ரீள விலாச ஆசசாத மெதுவா ராசசாதன மெதுவா தங்களை வந்து அடைந்தாளாமே அப்படின்னுட்டு பட்டத்துல வந்து குருவாயூரப்பனை பார்த்து கேட்பார். குருவாயூரப்பன் ஆமான்னு சொல்லுவார். அவருக்கு எத்தனை சந்தோஷம் இல்லையா? இப்படி ரியல்லா தான் நேர்ல பாக்குற மாதிரி எழுதியிருக்காரு பாருங்க.
மேபி பகவான் காட்டி கொடுத்திருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சீனை அவர் பார்த்திருக்கலாம் அவருக்கு. இப்போ இப்படியாக மகாலட்சுமி வந்து தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்துக்கோசரம் இந்த மாலையை எடுத்துட்டு காலில் சங்கை, அந்த சங்கு ஒலி, அந்த சிங்குன்னு அந்த சப்தம் ஒலிக்க அந்த மாலையம் எடுத்துட்டு தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுத்துக்கோசரம் மெதுவா கடந்து வராளாம் மகாலட்சுமி. அடுத்து என்ன ஆகுதுன்னா, गिरिशद्रुहिणादि सर्वदेवान् गुणभाजोऽपि विमुक्त दोषलेशान् अवमृश्य सदैव सर्वरम्ये निहिता त्वय्यनयापि दिव्यमाला. இப்போ வந்துட்டு வந்தாச்சு பகவான் தங்கள் பக்கத்தில் வந்தாராமே ஆசசாத அப்படின்ட்டு ஸ்ரீமன் பட்டத்துல ப்ரீவியஸ் ஸ்லோகத்துல சொல்றாரு இல்லையா? இப்போ வந்துட்டு இப்போ சுத்தி பாருங்க, எம்பெருமான் சிவபெருமான் இந்த பக்கம் நின்று இருக்கார், பிரம்மா இந்த பக்கம் நின்று இருக்கார், பின்னால தேவாதிகள் எல்லாம் சுத்தி நின்று இருக்கா, எல்லாரும் சுத்தி நின்று இருக்கா, அசுரர்கள் எல்லாம் பார்க்க இருக்காங்க, அதே இடத்துல தான் நடக்கிறது இல்லையா? எல்லாரும் சுத்தி நின்று இருக்கா. இப்போ கிரிஷ துருகிணன்னு பிரம்மா ஆதி இன்னும் இவா எல்லாருமா கூடி, தனித்தனியா சொல்றது இல்ல, பாகத்துல விஸ்தாரமா இருக்கும், இவா எல்லாருமா கூடி சர்வதேவான எல்லாரும் பார்க்கலாம், சர்வதேவான எல்லாருக்கும் குணபாஜோபி எல்லாரும் நல்லவா, எல்லாருக்கும் அவாவா தரப்புல அவ வந்து முக்கியப்பட்டவா எல்லாம் பிரவரக சிறப்பானவா நேர்மையானவா. இப்போ சிவபெருமான பார்த்தோம் இல்லையா, எத்தனை நல்ல குணம் இருக்கு, அத ஜனங்கள் துன்பப்படக்கூடாதுன்னு அவர் இந்த வருஷத்தை பெருக இல்லையா, அப்பேற்பட்டவர் சிவபெருமான். அதே மாதிரி பிரம்மா சிருஷ்டிகர்த்தா அவர். அதே மாதிரி தேவாதிகள் ஒவ்வொரு வருண தேவன், நித்தி தேவன், எல்லா தேவாதிகளும் வந்து அவாவா அந்தந்த சமயத்துல என்னெல்லாம் வேணுமோ நாடோட சுபிக்ஷத்துக்கோசரம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாரும் குணபாஜக நல்லவாதான், எல்லாரும் குணபாஜோபி. ஆனா எல்லாரும் அபிமுக்த, எல்லாரும் நிராகரிச்சு விடுறாளாம் மகாலட்சுமி. யாரையும் செலக்ட் பண்றது இல்லையா அவள். அபிமுக்த எனத்தினால தோஷலேஷான், அவ எல்லாத்தையும் சின்ன 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 குத்தம் இருக்கு. அந்த குத்தம் ரொம்ப அழகா பாகவதத்துல சொல்லுவா. இப்ப சிவபெருமான பார்த்தா நீங்க பாருங்க, அவருடைய அந்த சடை இல்லையா, சடா முடி அவருக்கு, அப்புறம் அது கழுத்துல ஒரு பாம்பை சுத்தி வச்சிருப்பார், ஒரு ஆடையோ ஒரு தோலாடை, எல்லாம் இப்படி எல்லாம் பார்த்தான்னா யாருக்குதான் அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உருவத்துல சிவபெருமான் அப்புறம் ஸ்மசானத்துலதான் இருப்பார். சோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு தோஷங்கள். அதே மாதிரி பிரம்மா சரஸ்வதி சிருஷ்டி பண்ணினப்போ அவ மேலேயும் மையல் கொள்ளலையா, அதனால ஒரு சின்ன குத்தம் அவர் பேர்ல. சிருஷ்டிகர்த்தா அவர். அப்புறம் சரகாதிகள் எடுத்தோம்னா அவளுக்கு என்ன சம்சாரத்துல அவளுக்கு இஷ்டமே கிடையாது. அது மாதிரி ரிஷிகள் எல்லாம் எடுத்துக்கன்னா அவ கோபத்தை வெல்லலே, காமத்தை வெல்லலே, இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோஷம். எல்லாரும் ஞானிகள் தான், பண்டிதர்கள் எல்லாரும் ரொம்ப முக்கியப்பட்டவா, பிரவரகன முக்கியப்பட்டவா, பிரமுகேகின்னு சொல்றாரு இல்லையா? இருந்தாலும் குணபாஜூபி நல்லவாரா இருந்தாலும் தோஷலேஷன் எல்லாருமே கொஞ்சம் 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 எண்மை அளவு அவாகிட்ட ஒரு குத்தம் இருக்கு. இப்போ அதனால மகாலட்சுமி என்ன பண்றா, அவமிருஷ்ய என்ன ஆலோசிக்கிறாளாம், அவமிருஷ்ய சதைவ அவ என்ன பண்றா, சர்வரம்யே எல்லாத்துக்கும் பிடிச்சவர் மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணு யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? அவருடைய ஆடையா ஆவரணம், அவருடைய குண்டலம், அந்த சுருள் சுருளான மூடி, அவருடைய உருவம், அந்த கண்ணுல அந்த அபாங்கம், பார்வை, கடாட்சம், அது சூரிய ஸ்பர்த்தி கிரீடம் ஊர்வ திலக புரோத்பசி பாலாந்தரம். 2வது திசையத்துல பாக்குறோம் இல்லையா? இப்படி அங்கமா அவ்வளவு அழகா வர்ணிக்கிறார் அவர். அவ்வளவு அழகா இருப்பார் பாக்குறதுக்கு. அப்புறம் கருணாகரன் வேற சர்வரம்யே எல்லாரும் ரமிக்கத்தக்கமான ஒரு பகவானுக்கு சர்வரம்யே. இப்ப என்ன பண்றா, துவயி அனையான லக்ஷ்மி அனையா திவ்யமாலா நிகிதா, அத மாலை எடுத்து மகாவிஷ்ணுவுக்கு போட்டு விடுறாங்க. இப்ப வந்து அவர் மேல என்னது குத்தம் குறை இருக்கா, அதையும் பார்க்கண்டாமா? அவ எந்தத்தினால மகாவிஷ்ணுவுக்கு அந்த மாலையை போடுறாங்கன்னா, மகாவிஷ்ணுவுக்கு வந்து எல்லாரும் ஒரே மாதிரிதான் இல்லையா? பகவானுக்கு எல்லாருமே ஒரே மாதிரிதான். அவருக்கு கூட ஸ்பெஷலா மகாலட்சுமி கிட்ட விருப்பம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே அவருக்கு ஒரே மாதிரிதான் இல்லையா? பகவானுக்கு ஒரே மாதிரிதான் எல்லாரையும் பாக்குறவர். அப்போ பகவான் அவ்வளவு விருப்பப்படலையாம். இப்போ எல்லாரையும் விருப்பப்படலன்னு பகவான் அவளை விருப்பப்படாததுனால மகாலட்சுமி அவரை விரும்பி அந்த மாலையை போட்டாலும். ஏன்னா அவருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் இல்ல, ஸ்பெஷலா இவகிட்ட பெரிய அட்டாச்மெண்ட்டோ காதலோ அனுராகமோ எதுவுமே அவருக்கு ஒண்ணும் கிடையாது. பின்னாடி பார்ப்போம், ருக்மிணி கிட்ட ஒரு கசிட்டு ருக்மிணி மயக்கம் போட்டு விழுந்துடுறாளாம். நீ வேணா உனக்கு என்ன பிடிச்சது கல்யாணம் பண்றான், எனக்கு ஒண்ணு அப்படி இல்ல இல்லைன்னு சொல்லி வரும். அந்த மாதிரி அவர் பேர்பட்டவர். இப்போ அவர் வந்து இவ்வளவு விரும்பலையா,
அந்த ஒரு காரணத்துக்கோசரம்தான் மகாலட்சுமி அவரை விரும்பி அவருடைய கழுத்துல மாலையிட்டாளாம். இப்படி பாகவத்துல சொல்லி இருக்கு. நிகிதாத்வயி அனையாபி திவ்ய மாலா. இந்த மாலையை அவருடைய கழுத்துல போட்டு விடுறான். அடுத்த ஸ்லோகத்துல என்ன இருக்குன்னா, உரசா தரசாமமானிதைனாம் புவனானாம் ஜனனி அனன்ய பாவாம் त्वदुरो विलसत्तदीक्षिणश्री परिवृष्ट्या परिपुष्टमास विश्वम्. உரசா உடனே பகவானுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மகாலட்சுமி மாலையை போட்டாச்சு. உடனே பகவான் தன்னுடைய மார்புல ஏந்திக்கிறாரு. மார்புல அக்ஷத்துல தானே அவருக்கு இடம் கொடுத்திருக்காரு பகவான் இல்லையா. உரசா தரசா சட்டுன்னு அவர் ஏந்திக்கிறார். உரசா தரசா ரைமிங் பர்பு. உரசா தரசா மகானிதைனா மாணிக்கிறாரா மகாலட்சுமி. ஏன்னா இவர் எல்லாரும் சுத்தி இருக்கும் பொழுது எல்லாரையும் விட்டுட்டு இவரை தானே செலக்ட் பண்ணினா இல்லையா. அப்ப அவர் அது மாணிக்கிறார். அவர் மானிதைனா என்னத்தினால புவனானாம் ஜனனிங்கிறார். புவனத்துக்கே தாயார் மகாலட்சுமி. புவனானாம் ஜனனி அனன்ய பவம். அவளுக்கு வேற யாருகிட்டையும் இஷ்டம் கிடையாது. பகவான் கிட்டேயே தான் இருக்கிறதுக்கு விரும்புறான். பாத சேவனத்துக்கு எப்பவுமே மகாலட்சுமி தானே நம்ம சொல்றோம் இல்லையா. பாதத்துல உட்கார்ந்துட்டு அங்கேயே இருக்கலாம், அதியா கிடப்பலாம் மகாலட்சுமி. அப்புறம் மகாலட்சுமிக்கு எப்பவுமே ஒரு அவப்பேர் உண்டுன்னு படிச்சோம் இல்லையா 2ஆம் தசகத்துல. ஏன்னா ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டாளாம் மகாலட்சுமி. ஏன்னா எங்க பகவான் இருக்காரோ அங்க ஓடி போயிடுவாளாம். அதனாலதான் ஒரு இடத்துல அது உண்மைதானே. எப்பவுமே ஐஸ்வர்யம் ஒத்துட்டு எப்பவுமே இருக்காது. திடீர்னு அதை ஜம்ப் பண்ணி போயிடும் அது பாட்டுக்கு இல்லையா. இன்னைக்கு கோடீஸ்வரமா இருக்க அடுத்த நாளைக்கு ஒண்ணுமே இருக்காது. சோ மகாலட்சுமி ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டான். அப்போ அவன் விஷ்ணுவை நோக்கி ஓடிடுவான். ஆனா அவருக்கும் பக்தர்கள் மேல அவருக்கு பக்ததாசன் விஷ்ணு மகாவிஷ்ணு. அப்போ எப்போ அவரை சுத்தி பக்தர்கள் இருப்பாளாம். அப்போ பக்தர்கள் சுத்தி இருக்கிற அந்த மகாவிஷ்ணு அவ பக்கத்துல இவரும் போயிடுவாளாம். அப்போ இப்ப என்ன, இப்போ பக்தர்களுக்கு எல்லாம் மகாலட்சுமியோடைய கடாட்சமும் கிடைக்கிறது, பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது வாழ்க்கை. இப்படி நம்ம பார்த்தோம் 2ஆம் தசகத்துல இல்லையா. அப்படியாக புவனானாம் ஜனனின் புவனத்துக்கு எல்லாமே தாயாரவள் அனன்ய பகவான். அவருக்கு வேற எந்த விதமான பாவம் கிடையாது. பகவான் ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அவளுக்கு பிரியம். அவளுக்கு துவதுரோ விலசத்து. அவர் அந்த மார்பிள ஏந்திக்கிறாரு. துவதுரோ விலசத்து அழகா மார்பிள செறிஞ்சிருக்கா. பகவானுடைய மார்பிள செறிஞ்சுன்னு இருக்கா மகாலட்சுமி. ததீக்ஷண ஸ்ரீ. இப்ப அவளுடைய பார்வை உலகத்துக்கு படுறது. ஏன்னா இப்ப பகவான் பின்னால் இருக்கார், இவன் முன்னால மார்பிள இருக்கா. நீங்க பாருங்க அந்த படத்தை. பகவானுடைய பார்வை அவன் மேல இருக்கு. அவ இப்போ உலகத்தை பார்த்துட்டு இருக்கா. இந்த ஸ்ரீராம் மதனம் போயின்னு இருக்கு இல்லையா. அதுலதானே மகாலட்சுமி பாக்குறோம் நம்ம. இப்போ அதை நடந்துட்டு இருக்கும் பொழுது இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்க. கதுரோ விலச ததீக்ஷண. ஈக்ஷணன பாக்குறது. ததீக்ஷண ஸ்ரீ அந்த மகாலட்சுமியோட பார்வை இல்லையா. பரிவிருஷ்டியாங்கிறார். மழையாட்ட பொழியறதாம் உலகத்துக்கு மேல. ஓ மகாலட்சுமி லட்சுமி கடாட்சத்தை பொழிய வைக்கிறாளாம் மகாலட்சுமி. பரிவிருஷ்டியா பரிபுஷ்ட மாச விஸ்வம். இப்போ உலகத்தையே அனுகிரகம் பண்ணி விடுறாளாம் மகாலட்சுமி. இப்போ பகவானுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது. அவளுக்கு மகாலட்சுமியுடைய இந்த கடாட்சம், லட்சுமி கடாட்சமும் எல்லாருக்கும் கிடைக்கிறதுங்கிறது. ஏன்னா அவள்லவா வர சமுதிரத்துல இருந்து வரா இல்லையா. இப்போ உலகத்துல உள்ள எல்லாருக்குமே தனத்தை கொடுக்குறாங்க. தன்னுடைய பார்வையினாலே அவள் பார்வைப்பட்டா போருமே இல்லையா. அதுவே தனத்தை வாரி கொடுக்கும். அப்புறம் அது புவனத்துக்கெல்லாம் தாயார் மகாலட்சுமி. சோ அப்படியா ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் ஸ்ரீமன் பட்டத்திரிங்க. உலகத்தையே காக்கிறதுக்கோசரம் அவர் விடுறான் மகாலட்சுமி. அப்போ பரிவிருஷ்டியா அப்படி மழையா பொழியறதா ஒரு கண்ணுல இருந்து அந்த கடாட்ச பார்வை. பரிவிருஷ்டியா பரிபுஷ்ட மாச விஸ்வம். விஸ்வத்தையே அப்படியே ஆரம்பிக்க வச்சுடுறாளாம் மகாலட்சுமி. அடுத்து என்ன நடக்குதுன்னா, அதிமோகன விப்ரமா ததானீம் மதயந்தி கலு வாருணீம் நிராகாத் தமச பதவீம் ததாஸ்வமேனாம் அதிசம்மானனயா மகாசுரேபியஹ. அடுத்து என்ன கடந்துட்டே இருக்கார் பாருங்க. மகாலட்சுமி வந்தாச்சு. மகாலட்சுமியுடைய இது ஆரியம் போட்டாச்சு. மகாலட்சுமியோடைய கருணை கடாட்சம் எல்லாருக்கும் வந்தாச்சு. அடுத்து மேற்கொண்ட கடையும் பொழுது அதிமோகன, இப்படி ஒரு அழகா அதிமோகன விப்ரமா, எல்லாருடைய மனசையும் கலங்கடிக்கிற மாதிரி விப்ரமா ததானீம்
வராளாம் அந்த சமயத்துல. ததானி அந்த சமயத்துல மதயந்தி கலு, மதத்தோட கர்வத்தோட வராளாம். மதயந்தி கலு வாருணி நிராகார், வாருணி தேவி வராளாம். வாருணி என்ன, கையில கல்லு வச்சிருப்பார். வாருணினா கல்லு. இப்ப வருண தேவன் கல்லுக்கு அதிபதியாகும். வாருணினா கல்லு. இப்ப அதை கல்லுக்குரிய தேவதையா நம்ம பார்க்கணும்னா, இப்ப வாருணி தேவி அதயந்தி இப்படி கர்வத்தோட அந்த அந்த கரசத்தை ஏந்துக்கிண்டு அவள் வராளாம். அடுத்து எப்படி இருக்கலாம், அதிமோகன, ரொம்ப அழகா இருக்காளாம் பாக்குறதுக்கு. விப்ரமா, எல்லாருடைய மனசு சித்தமே கரைக்கு போயிடுமா, இப்படி இருக்காளாம் பாக்குறதுக்கு. மதயந்தி கருவாருணி நிராகார், வராளம் அவள். தமச பதவி அதா துவம் ஏனாம். அப்போ தமச பதவி, அஞ்ஞானத்துக்கு இருப்பிடும். இப்ப கள்ள குடிச்சா யாருக்கு தான் புத்தி சரியா இருக்கும் இல்லையா? கள்ள குடிச்சானா மதியெல்லாம் மயங்கி போயிடும் அவளுக்கு. அப்போ அது அஞ்ஞானத்துக்கு இருப்பிடும் அந்த கள்ளு. அப்போ அந்த வாருணி தேவி வராளாம். இப்ப வாருணி தேவிய பகவான் என்ன பண்றார், பின்னால ஒரு பார்வை எத்தனை குறும்புத்தனம் இருக்கு. தமச பதவி அதா துவம் ஏனா, அவளை, தாங்கள், அவளை வட்டத்திற்கு உதாரணம் பார்த்து சொல்றார். துவம் ஏனா அதி சம்மானனயா மகாசுரேபிய, ரொம்ப மாறிச்சுண்டு மகா அசுரேபிய, பெரிய அசுரர்களுக்கு கொடுக்கிறாராம். ஏன்னா அசுரனை பார்த்துட்டே இருக்கா, இவர் ஒன்னொன்னா எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கா. உச்சேஸ்வரவசம் தான் மகாபலிக்கு கொடுத்தாங்க. அடுத்து பார்க்க யாராருக்கெல்லாம் போயிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கா. அவ சும்மா இருப்பாள், அவ சண்டைக்கு வந்துருவா இல்லையா? அப்ப அடுத்து வாருணி தேவி அவ்வளோ சித்தத்தையே கலக்கிடுங்க, அத்தனை அழகா இருக்கா பாக்குறதுக்கு. அந்த அழகா பார்த்த உடனே வாழ மயங்கி போயிடுறா அசுரர்கள் எல்லாம். அப்புறம் அது கல்லு வர கையில, பின்ன என்ன, அதுக்கு மேல வாழ்க்கை என்ன வேணும் இல்லையா? அப்போ தமச பதவியும், அந்த அஞ்ஞானத்துக்கு இருப்பிடமான அந்த வாருணி தேவிய அது அழகா பகவான் கொடுக்கிறாராம். அதுவும் எப்படி, சம்மானனையா மகா அசுரேபியா, அசுரர்களுக்கு, அந்த பெரிய அசுரர்களுக்கு மானிச்சுண்டு ரொம்ப ரெஸ்பெக்டோட கொடுக்கிறாராம் அசுரர்களுக்கு. ஏன்னா அவளை ஒதுக்கப்படாது இல்லையா? அவளை கூட்டின்னு இவ்வளவு வேலையை வாங்கியிருக்காரு. அந்த கடையறதுக்கு அவளும் தங்களுடைய எஃபர்ட்டையும் போட்டிருக்கா இல்லையா? என்னத்துக்கு அந்த எஃபர்ட்டை போட்டா அந்த அமிர்தம் தங்களுக்கும் கிடைக்கும். ஏற்கனவே பலசாலிதான், அவளுக்கு அமிர்தத்துடைய தேவையே கிடையாது. அப்பவும் அந்த கிடைச்சானா இன்னமும் அவளுக்கு தேவாதிகளுக்கு மேல போயிடலாமே இல்லையா? தேவாதிகளுக்கும் பாவம் எதுவுமே இல்லை, எல்லா கேட்ட தன்மையும் மூக்குமா அவ சம்பரம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அதெல்லாம் மறுபடியும் திரும்பி கிடைக்கணும் இல்லையா? அவளுக்கு அவ இழந்ததெல்லாம் மறுபடியும் கிடைக்கணுமே. அப்போ அவ சந்தி பண்ணிட்டு இவ 2 பேருமா கடந்துட்டு இருக்கான். இப்போ இவ அந்த அமிர்தம் கிடைக்குங்கிற ஆசையிலதான் இந்த காரியத்துக்கு அவ ஒத்துன்னு இருக்கான். இப்ப இவ வந்த உடனே அவ சித்தமெல்லாம் கலங்கி போயிடுறது, கையில கள்ள வேற வச்சுட்டு இருக்கா. அப்போ அப்படியே மயங்கி போயிடுறாளாம். அப்ப அவளுக்கு வாரணி தேவியை கொடுத்து விடுற பகவான். அடுத்து கடைசியா அர்த்தன தருணாம்புத சுந்தரஸ்ததாத்மோ நனு தன்வந்தரி உத்தி தோம்புராஷே அமிர்தம் கலசே வஹன் கராபியாம் அகிலார்த்திம் ஹரமாருதாலயேஷ. தருணாம்புத, ஸ்ரீமன் பட்டத்திரிங்க கடைசியா வராராம் இங்கேருந்து, சமுதிரத்தில இருந்து. தருண அம்புத அப்படின்னு பிரிச்சுக்கணும். அதாவது நீல மேகம் போன்ற, கருநீல மேகம் போன்ற மேனியோட தருணாம்புத சுந்தரக, அழகா இருக்காரம் பாக்குறதுக்கு. சுந்தரஸ்ததாத்வம்ங்கிற குருவாயூர், தாங்கள் இந்த உருவத்துல கருணாம்புத, கருநீல மேகத்தோ, அந்த சரீரம் கருநீல மேகத்துல இருக்கான், அழகா இருக்காரம் பாக்குறதுக்கு. துவங்கிறார், தாங்கள். நனு வந்தேராமே, எப்படி, தன்வந்தரி உத்திதோகோ உத்திதக, தன்வந்திரி ரூபத்துல அவர் மேலெழும்பி வராராம். அம்புராஷேகே, சமுதிரத்திலிருந்து மேலெழும்பி வராராம். நீங்க பார்க்கலாம், இந்த பக்கம் தேவாதிகள், அந்த பக்கம் அசுரர்கள் கடைஞ்சுட்டு இருக்கா. கடைசிய தன்வந்திரி ரூபத்துல வராராம். அத நட்டத்துல இங்க இருந்து பார்த்து எப்படி ரசிக்கிறார் பாருங்க. தன்வந்திரி ரூபத்துல கையில அந்த அமிர்த கரசத்தை ஏந்திக்கிண்டு அழகா வராராம். ஏந்தின்னு மேலுக்கு வராராம் அவர். அமிர்தத்தை கையில ஏந்திட்டு இருக்கார். அமிர்தம் கலசேவகன், அமிர்த கலசத்தை கையில ஏந்திட்டு கராபியாம் அகிலார்த்தியும், அகில ஆர்த்தியும், அக்கின துன்பம், அகிலார் எல்லா துன்பங்களையும் நீக்கிறதுக்கோசரம் இந்த தன்வந்திரி ரூபத்துல குருவாயூரப்பன் பார்த்து சொல்றார் சிவன் பட்டத்திரி, நீ தன்வந்திரி ரூபத்துல சகல ஆர்த்தி அகிலார்த்தியும் எல்லா துன்பங்களையும் நீக்கிறதுக்கோசரம் நானும் வந்தீராமே இல்லையா? உத்திதகன்னா வரது, சமுதிரத்துல இருந்து கிளம்பி வராரு இல்லையா? ரொம்ப அழகா கேக்குறேன். நானும் தன்வந்தரி உத்தி தோம்புராஷே, நானும் தன்வந்திரி ரூபத்துல வராராம் அவர்.
டாக்டர் இல்லையா, கையில அமிர்த கலசத்தை ஏந்துட்டு தன்வந்திரி ரூபத்துல அவர் மேலுக்கு வராரு. இப்ப அகிலாத்தின் ஹர, இந்த எல்லாத்தையும் போக்குவரத்துக்கோசரம் மாருதாரியேஷன் முடிக்கிறார் ஸ்ரீமன் பட்டத்திரிங்க. நீங்க ஆர்த்தியம்னு சொல்லியிருக்காரு, அகிலார்த்தியம் சகல ஆர்த்தியம்ங்கிறது நம்ம எப்படி அப்படின்னா, இந்த ஒரு உருவம் என்ன, தன்வந்திரி ரூபத்துல அவர் வந்திருக்கார். இப்ப மகாவிஷ்ணுவே இப்ப தன்வந்திரி ரூபத்துல அவர் வந்திருக்கார் அமிர்த கலசி வேதிட்டு. அப்போ அதுல ஒரு எண்ணத்துக்கோசரம் இப்படி வராருன்னா, இப்ப ஜென்ரலா நமக்கு வந்து துன்பங்கள்ங்கிறது வந்து உடலுக்கு வரும் இல்லையா, உடலுக்கு எத்தனையோ ரோகங்கள் எல்லாம் வரும். அப்ப அந்த துன்பங்கள் வரும்போது நம்ம மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துன்னு நம்ம சரி பண்ண பார்க்கறோம், இல்ல டாக்டர்கிட்ட போறோம், மருந்து வாங்குறோம். அதனால உடல்ல ஏதாவது ரோகங்கள் இருந்தாலும் அதெல்லாம் தெரியாது. சோ உடலுக்கு துன்பங்கள் வரலாம். அதே மாதிரி மனசுக்கும் துன்பங்கள் வருது இல்லையா. எத்தனையோ பேருக்கு நிறைய டிப்ரெஷன் அந்த மாதிரி இந்த கோளாறுல எதெல்லாமோ ஒரு கேள்விப்படுறோம், என்னெல்லாமோ டிசீஸ் எல்லாம் இருக்கு போல இல்லையா, மனோவியாதின்னு சொல்றோம் நம்ம. அதை இப்போ இந்த மனோவியாதி நீங்கணும்னா ஜென்ரலா என்ன பண்றோம்னா பகவத் தியானம் இல்லையா, பஜனை பண்றது, ஏதாவது நம்மளுடைய டைவர்ஷன் வேணும். இல்ல இந்த மனசுல எதையோ போட்டுட்டு நம்ம குழப்பின்னு இருந்தாலும் நமக்கு இன்னும் டிப்ரெஷன்ல போய் இறங்கி விடுவோம். அப்போ என்ன, அந்த சமயத்துல பகவத் தியானம், பகவானுக்கு பூஜை பண்ணிட்டும், அந்த பஜனை எல்லாம் ஸ்தோத்திரம் எல்லாம் சொல்லிட்டும், அந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை ஈடுபடுத்திட்டோம்னா மனசு வந்து காமா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி காமா இருக்கப்பட்ட மனசு. அப்ப அதுக்கு வந்து இந்த மாதிரி டாக்டிக்ஸ் எல்லாம் உண்டு. இந்த மனசளவுல நம்மளுடைய ரோகங்களை எல்லாம் நீக்கிறதுக்கு பகவான் பேர்ல நல்ல பக்தியோட பஜனை எல்லாம் பண்ணிட்டு கீர்த்தனம் எல்லாம் பாடிக்கிட்டு ஏதோ ஒரு வழியில நம்ம வந்து நம்மளை என்கேஜ் பண்ணிக்கலாம். இப்படியாக மனசுல இருக்கிற துன்பங்கள் எல்லாம் நீங்கலாம். அதே மாதிரி ஆத்மான்னு ஒண்ணு இருக்கே இல்லையா, அந்த ஆத்மாவும் துன்பப்படுறது நம்மளோட சேர்ந்து. இன்பமா இருந்தா அதுவும் துன்பப்பட, துன்பம் இருந்தா துன்பமும் அனுபவப்படுறது. என்ன துன்பம் இந்த ஆத்மாவுக்கு, அது வந்து என்ன ஜனனம் மரணம் இல்லையா. நம்ம பிறந்தவா எல்லாருக்கும் மரணம்னு ஒண்ணு வருது, அதுக்கப்புறம் மறுபடியும் புனரப்பி ஜனனம். சோ இது மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு. நமக்கு இதுல இருந்து எப்படி மீண்டும் அந்த பகவானோட ஐக்கியப்பட்டு போகணும், இது நம்ம சொல்லுவோம் இல்லையா. சிலப்போ என்ன சொல்லுவோம், அடுத்த ஜென்மத்தையாவது நல்லா பிறக்கணும், இந்த மாதிரி இல்லாதக்கு கஷ்டப்படாதக்கு இருக்கணும், நல்ல ஐஸ்வர்யத்தோட இது அப்படி சொன்னாலே போச்சு, அடுத்த ஜென்மம் நமக்கு ரெடி தயாரா இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த மாதிரி இல்லாதக்கு நம்ம வந்து பகவத் தியானத்திலேயே ஈடுபட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த அஜ்ஞானம் விலகி விடுறது. இப்ப அஜ்ஞானம் விலகி விடுத்துன்னா அப்போ அந்த பிரம்ம நாட்டத்துல நம்ம மனசு போகும் பொழுது என்ன ஆகுதுன்னா அந்த அஜ்ஞானம் விலகி விடுறது. அப்போ பிரம்மனை நமக்கு தெரியறது, நமக்கு பிரம்ம ஞானம்னு சொல்றோம். இப்போ பிரம்மவித் பிரம்மைவ பவத்தின்னு சொல்ற வேதத்துல சொல்றது. இப்ப பிரம்மனை அறிஞ்சானா அவள் பிரம்மன் தான், பிரம்மவித் பிரம்மைவ பவதி அப்படின்ட்டு நமக்கு வேதம் எல்லாம் சொல்றது. அப்போ பிரம்மனை அறிய முடியறது. கஜேந்திரனை பாருங்கள இல்லையா, கஜேந்திரன் என்ன சொல்றான், எனக்கு இந்த அஜ்ஞானம் தான் விலகணும்னா, எனக்கு இந்த முதலிலிருந்து எனக்கு விடுபடணுங்கிற ஆசை கூட எனக்கு இல்லை, போகட்டும், அது எனக்கு காலை பிடிச்சிருக்கட்டும், நான் பிறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, அஜ்ஞானத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும், கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம் பாருங்க, இந்த நிர்குண ஸ்தோத்திரத்துல அன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, இந்த அஜ்ஞானத்திலிருந்து நம்ம விடுபடணும். அஜ்ஞானத்திலிருந்து விடுபட்டாதான் இந்த ஜென்மத்திலேயே ஜீவன் முக்தர்களாக நமக்கு இருக்க முடியும். ஜீவன் முக்தர்கள்னு என்னத்துக்கு சொல்றா, நம்ம நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ அதுதான் நமக்கு தெரியுது, அதுதான் சாஸ்வதம் இல்லையா. அப்போ நமக்கு இந்த அஜ்ஞானம் விலகினானா கண்டிப்பா நமக்கு ஆனந்தமா இருக்க முடியும். அது ஏன்னா அந்த பகவத் அந்த பிரம்ம நாட்டம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து அஜ்ஞானம் விலகி விடுறது. இப்போ நம்ம எல்லாம் சமமா பார்க்க தங்குறோம். நம்ம வந்து நைதர் ரிலேட்டட் பை சக்சஸ் நார் பை ஃபெயிலியர். இது மாதிரி இந்த ரெண்டு பந்தம் சொல்றோம் இல்லையா, சுகம் துக்கம் உஷ்ணம், இது மாதிரி ரெண்டு நம்ம அதையெல்லாம் மாறிக்கவே மாட்டோம், அதை பத்தி கவலையே விட மாட்டோம். எல்லாத்தையும் ஒரே மாதிரி நம்ம பார்க்க தொடங்கிடுவோம். அந்த மாதிரி பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம், பிரம்மானந்தம் கிடைக்கிறது. இந்த பிரம்மவித் பிரம்மவே பவத்தி, இந்த பிரம்மனே ஆயிடுவாளாவா. சோ அதுக்குத்தான் நம்ம எப்பவுமே பகவானை வேண்டிக்கணும். இந்த டிவோஷன் வந்து அதுதான் மெயின் நமக்கு. சோ அந்த லெவலுக்கு போறதுக்கு நமக்கு நல்ல குருக்கள் சொல்லி கொடுக்கணும், எப்படியாக்க இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம். எனவே வாட் எவர் இட் இஸ். இப்போ துன்பம் அந்த அகிலார்த்திங்கிறது என்ன அர்த்தம்னா, துன்பம்ங்கிறது உடலுக்கும் உண்டு, மனசுக்கும் உண்டு, அதே மாதிரி சோல் ஜீவாத்மாக்கும் உண்டு இல்லையா. பாடி மைண்ட் சோல் இது மூணுத்துக்கும் துன்பங்கள் கண்டிப்பா, அதைத்தான் அகிலார்த்தம் சொல்றாங்க. அப்போ அதை நீக்கிறதுக்கொசரம் தான் பகவான் தன்வந்திரியாக அவதாரம் எடுத்தார். தன்வந்திரியாக அந்த கடல்ல இருந்து வெளியில வந்தார். ஒரு புரிஞ்சுக்கணும் இல்லையா, என்னத்துக்கு இப்படி ஒரு இதுல தன்வந்திரி ரூபத்துல அந்த கலசத்தை எடுத்துட்டு வரணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இது என்னத்தினால என்னன்னா
உடல்ல வராது துன்பத்தை நீக்கிறதுக்கும், மனோவியாதியை நீக்கிறதுக்கும், நம்ம சோல் ஜீவாத்மாக்கு துன்பம் இல்லாத பாத்துக்கிறதுக்கும், அதுக்கோசரம் தான் பகவான் வந்து இந்த தன்வந்திரி ரூபத்தை எடுத்துட்டு வர்றார் அப்படின்னுட்டு முடிக்கிறார் ஸ்ரீமத் பட்டத்துல இங்க. இப்ப வந்து இந்த சமுத்திர மந்தனத்துல அடையும் பொழுது, இப்போ இது எல்லாமே நீங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம லைஃப் பிரின்சிபல்ஸ் தான் குறிக்கிறது நமக்கு. இப்ப நம்ம இதுல வந்து ஆக்சுவலா இது ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி ஆகும். இதை நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணி தரவரிய மந்திரமலை வாசிய போட்டு கடையிறது, அது வந்து இது வந்து 14 இம்பார்ட்டன்ட் திங்ஸ், 14 மட்டும் மேல எத்தனையோ வஸ்துக்கள் வந்தது. இந்த 14 முக்கியமா சொல்லியிருக்கோம் இல்லையா, 14 வஸ்துக்கள் வருதுன்னுட்டு நம்ம பார்த்தோம். நம்ம இந்த 14 வஸ்துக்கள் நீங்க பார்க்கலாம் இந்த படத்துல, இந்த இன்ட்ரோடக்ஷன்லயே நம்ம காமிச்சிருக்கோம் இந்த 14 இம்பார்ட்டன்ட் வஸ்துக்கள் என்னன்னு. அப்போ அதை சேர்ட் பண்ணும், இதை மட்டும் மென்ஷன் பண்றோம், இதுக்கு மேல இன்னும் எத்தனையோ வந்திருக்கு. அப்போ இந்த 14 வஸ்துக்கள் என்னன்னா அந்த லைஃப் பிரின்சிபல்ஸ்ல 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், அப்புறம் அந்த இன்னர் கான்சியஸ் சொல்றோம் இல்லையா, மனம், புத்தி, சித்தம், ஈகோ, இது 4மா கூடி 14 வருது இல்லையா. இந்த 14 பிரின்சிபல்ஸ் குறிக்கிறது இந்த 14 வஸ்துக்கள் மேல வந்தது. அப்போ இந்த 14 வஸ்துக்கள் இது நம்ம வந்து சாங்கிய பிலாசபி ஆகும். இப்போ இதுல என்னன்னா இதெல்லாமே அழியக்கூடியதுதான் நமக்கு இல்ல. இது எப்படி நம்ம இதை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி, இந்திரியங்கள் இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நம்ம எப்படி அந்த ஈஸ்வரன் பிரம்ம நாட்டத்துல இருந்து எப்படி அந்த ஈஸ்வரன் அடையறோம், சுப்ரீம் கோல், அதை நம்ம எப்படி அடையணுங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோள். இப்ப அதனாலதான் இந்த கடையறான். இப்ப கடையும் பொழுது மனசுங்கிறத வந்து ஒரு பார்க்கடல் இல்லையா, பாலுக்கு சொல்றாங்க க்ஷீர சமுத்திரம்ங்கிறது அதான் மனசு. சோ அந்த மனசை வந்து இப்ப கடையணும். இப்ப கடையறதுக்கு வந்து நம்ம மனசுக்குள்ள என்ன எல்லா அழுக்கு அடைஞ்சு கிடக்கும். இதுவும் நம்ம சுவாந்தத்துல ரொம்ப அழகான ஸ்லோகம் உண்டு, சேத்த பெட்டின்னு சொல்லுவார். சேத்தன்னா மனசு, பெட்டியா பெட்டிக்குள்ள அழுக்கு அடைச்சு கிடக்கும். இந்த அழுக்கெல்லாம் நீங்கணும், அதுதான் அஜ்ஞானம். இப்போ அதை நீங்கிறது அதுல வந்து என்ன நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு. நம்மள குணக்கலவைகள் இல்லையா, எல்லா குணம் நல்ல குணமும் இருக்கு, நாய குணம் எல்லாமே நமக்குள்ளேயேதான் இருக்கு. அசுர குணம் தேவ குணம் எல்லாமே நமக்குள்ளேயே உண்டு. அப்போ இந்த அசுர தீய குணங்கள் ஈவில், அது ஈவிள்னு வச்சுக்கோ, நல்ல குணங்கள் சத்குணங்கள் நல்ல குணங்கள். அப்போ அதுதான் தேவர்கள் அசுரர்கள். சோ இந்த தேவர்களுக்கு அசுரர்களுக்கும் அடக்கிற இந்த ஒரு டகப் வார்னு வச்சுக்கோங்க, அதுதான் இந்த மனசுக்குள்ள நடக்கிறது. இப்போ சிலப்போ நம்ம வந்து மனசு ஒண்ணு சொல்றது, அது புத்தி ஆராய்ஞ்சு எடுத்து சித்தத்துக்கு போயிட்டு அதுக்கு அதை குறிக்கோளா வச்சுட்டு அதை அடையணும். இப்போ சிலப்போ என்ன இந்த ஈவில் போர்சஸ் என்ன சொல்லும், இடத்துக்கு பண்ணணும், தடுத்து நிறுத்தணும் நம்மள இல்லையா. அப்போ நல்ல குணங்கள் என்ன சொல்லும், இதை பண்ணுன்னு சொல்லும். அது தீய குணம் என்ன செய்யும், இடத்துக்கு பண்ணலாம், இப்ப எப்படி இருக்கு அப்படி இருந்துட்டு போ. இது மாதிரி நமக்குள்ள இந்த போராட்டம் எப்பவுமே இருக்கும், ஒரு தீர்மானமே நமக்கு இருக்காது இல்லையா. அதுக்கு மேல இப்ப நமக்கு எல்லாமே நல்லதே இருந்ததுன்னு ஒரு கர்வம், அகங்காரம், மமகாரம், இந்த மாதிரி எத்தனை குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இந்த குணங்கள் எல்லாம் நல்ல குணங்களும் இருக்கு, அதுல இந்த குணங்களும் இருக்கு. இப்ப அந்த கடலை கடையும் பொழுது முதல்ல வந்து இந்த மனசை திரிச்சு கடையும் பொழுது முதல்ல இந்த விஷம் வருது. இந்த விஷம் என்ன, மனசுக்குள்ள இருக்கிற இந்த அழுக்கள் அஜ்ஞானங்கள், அதான் அந்த விஷம். சோ இந்த விஷம் வருது இல்லையா, அதுதான் அந்த ஈவில், நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த தீய குணங்கள் எல்லாம் விஷமா வருது. அந்த விஷத்தை வந்து நம்ம பாக்குறோம், சிவபெருமான் இருக்கிற அது பின்னால வரணும் அதுக்கள். சோ அதுதான் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த விஷம். அடுத்து வந்து நல்ல குணமும் இருக்கு, காமதேனு. காமதேனுக்கு என்னத்துக்கு இந்த காமதேனு வருதுன்னு சொல்றேன்னா, ஏற்கனவே நான் சொல்றேன், இதுல வந்து 4 ஸ்டமக் உண்டு பசுக்களுக்கு. 4 ஸ்டமக் நமக்கு ஒண்ணுதானே, பசுமாடுகளுக்கு 4 உண்டு. அது வந்து இந்த புல்ல வந்து அதெல்லாம் மாஸ்டிகேட் பண்ணி, அதை சேர்ன் பண்ணி, அதை வந்து முழுங்கி, அப்புறம் அதை ரெகர்ஜிடேட் பண்ணி, இந்த 4 ஸ்டமக் ஒண்ணுல இருந்து போயிட்டு கடைசியில பாலா மாத்துறது பாருங்க இல்லையா. அது மாதிரி அதனுடைய நல்ல குணம் பாருங்க இல்லையா, அந்த புல்ல கூட பாலாக்கி விடுறதும் காமதேனம். அப்ப அது வந்து ஒரு நல்ல ஆஸ்பெக்ட். சோ அந்த நல்ல ஆஸ்பெக்ட் நமக்குள்ள இருக்கு, நமக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல ஆஸ்பெக்ட். அடுத்து வந்து குதிரை, உச்சைஸ்ரவஸ் வருதுங்க. உச்சைஸ்ரவஸ் என்ன, வேகம். அது என்ன, நம்ம வந்து சிலப்போ அவசரமா ஒரு தீர்மானத்துக்கு வரும், அது நல்லது இல்லை. வேகம் இருக்கக்கூடாது, விவேகம் தான். அப்போ அந்த வேகத்தினால என்ன ஆகும், நம்ம வந்து காரியத்தை குடிச்சு வரைக்கிடுவோம். நம்ம எப்பவுமே ஆலோசிச்சு நல்லபடியா நிதானமா ஒரு வேலையை எடுத்துன்னு நம்ம பண்ணலாம். அப்போ உச்சைஸ்ரவஸ் வந்து வேகத்தை குறிக்கிறது. அந்த உச்சைஸ்ரவஸ் அது ஒரு குணம் எல்லார்கிட்டையும் இருக்குல்ல. சும்மா எடுத்தோமோ கவுத்தோமோன்னு வேலையா இருந்துக்கும், கடைசியில் அது ஃபெயிலியர் ஆயிடும். அப்ப அதனால அந்த வேகத்தை கட்டுப்படுத்துறான். இதற்கெல்லாம் இந்திரியங்கள் ஒர்க் பண்றது நமக்கு பின்னால இல்லையா. அந்த இந்திரியங்கள் பின்னால சும்மாவா இருக்கும், அது எல்லாம் நம்மள ஒண்ணு பண்ண வைக்கும், ஒண்ணு நிறுத்தம்.
இந்த மாதிரி ஏகப்பட்ட இது ஸ்ட்ரகிள் போயிட்டே இருக்கு நமக்குள்ள. அதுக்கப்புறம் அதை கொடுத்த பத்தி எல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். ஐராவதம் வருது. இந்த ஐராவதம் எடுத்துனா யாரை எடுத்துனா நம்ம பார்த்தா அதுக்கு நினைவே கிடையாது. ஏன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட் அது. இப்போ தனக்கு ரொம்ப புத்தி ஜாஸ்தி, கரெக்ட் ஜாஸ்தி, மெஜஸ்டிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. அது மாதிரி ஒரு அகம்பாவம், அமகாரம் இதெல்லாம் நிறைய உண்டு. கஜேந்திர வம்சத்துல பார்த்தோம் இல்லையா, அகங்காரம் அமகாரம் கடைசியில அந்த ஒண்ணுமே ஒர்க் பண்ண முடியறது இல்லை இல்லையா. யாருமே ஒரு அது முதல்ல இருந்து மீட்க முடியும் அத்தனை பலம் இருந்துட்டு அதற்கு மீட்டு வர முடியல இல்லையா. கடைசியில இந்த பகவானைத்தானே அது கூப்பிட வேண்டி வந்தது. அப்ப அந்த அகங்காரம் அமகாரம் இதெல்லாம் தைராவதை குறிக்கிறது. சோ அதுவும் நமக்குள்ள எப்பவுமே இருக்கும். அப்ப இதுதான் இன்டெலக்ட், ஹைலி இன்டெலிஜென்ட். அது மாதிரி இருந்தாலும் ரொம்ப புத்திசாலிகள், இதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். அது இப்ப ஐராவதி. அடுத்து வந்து ரம்பை, ஹிடன் லஸ்ட் இல்லையா. இப்போ மனசுக்குள்ள இந்த காம உணர்ச்சிகள், இப்ப அதுவும் ஒருத்தர் வந்து குடிச்சவராக்கி விடுறது. அதுல அதர்ம வெளியில போக தொடங்குவா. நல்லவளாதான் இருப்பா, ஆனா அவ வந்து கடைசியில வந்து இந்த மாதிரியா. அதுக்கும் அந்த சரித்திரத்துல நம்ம பார்த்தோம் நம்ம. சோ அது வந்து ஹிடன் லஸ்ட் தான் ரம்பை. அதுல கற்பக விருட்சம், அது இந்த டிசைர் ட்ரீ இல்லையா. நமக்கு என்ன இது வேணும் அது வேணும், ஒரு வேணும்க்கு ஒரு பெரிய லிஸ்ட் இல்லையா. எதுவுமே வேண்டாம்னு வைக்க மாட்டோம் நம்ம. இது வந்து கொஞ்சமா இருந்தா போறாது, இன்னும் நிறைய வேணும். ஒரு வீடு போறாது, 4 வீடு வேணும். பேங்க் பேலன்ஸ் கோடிக்கணக்கில் எல்லாம் போறாது, அது எத்தனையோ மல்டி மில்லியனர்ஸா இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு டிசைர் நமக்கு. அதையும் கட்டுப்படுத்தணும் இல்லையா. ஓரளவுக்கு நமக்கு என்ன வேணுமோ அதோட நிறுத்திக்கணும் நம்ம. சோ இந்த டிசைர் ட்ரீ அதுதான் கற்பக விருட்சம்ங்கிறது. அப்புறம் மகாலட்சுமி கேட்கணுமா, தனம் தானியம் எல்லாத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்கணும். அது எத்தார ஆசை நமக்கு, எத்தார தனம் இருந்தாலும் நமக்கு போராது. அதுலயே நமக்கு கட்டுப்பாடு வேணும் இல்லையா. அது டிசைர் ஃபார் வெல்த், அதுதான் மகாலட்சுமி. இப்ப அடுத்து என்ன, அருமை தேவி வர கள்ளா அயக்கிறது நம்மள இல்லையா. எதையும் டிசைட் நம்ம ஒன்னையுமே டிசைட் பண்ண முடியாது, மனசையே அப்படியே மறிச்சு விடுறது கள்ளு. அந்த மாதிரி குணங்களும் நம்ம கிட்ட இருக்கு. அதுதான் வாருணி தேவி. அடுத்து வந்து மூணு சந்திரனும் வராரம் கடையும் பொழுது மூணு வந்து காமன் கூலா இருக்கு இல்லையா. சோ அந்த ஈவினிங்ல பார்த்தா வெரி பிளசன்ட். இப்ப மனசுல அந்த மாதிரி கூலா இருக்கணும் நம்ம எப்பவுமே, அதிலிருந்து போகக்கூடாது நம்ம. அது மாதிரிதான் காமன் கூல்னஸ், அதை வந்து ரெப்ரசென்ட் பண்றது சந்திரன். மாதிரி கோஞ்சி, அது வந்து டிவைன், இது டிவைன் சவுண்ட். இப்போ வாச்சா சங்க முகம்னு நான் இன்னைக்கு சொன்னேன் இல்லையா. ஆதிசங்கர சிவானந்த லஹரியில சொல்றாரு அவர். அதாவது வாச்சா சங்க முகமா, சங்க முகத்துல அந்த வாக்குங்கிற சங்க முகத்துல சிவா அமிர்தத்தை, சிவனுடைய கதைகள் எல்லாம் வச்சு அவ அம்மா வந்து குழந்தைக்கு போடுறாளாம், ஊட்டுறாளாம் பாலை. அதாவது சிவனுடைய சரித்திரங்கள் எல்லாம் வாக்கா சங்க முகம்ங்கிறாளாம். அப்போ அந்த வாக்கு இனிமையா இருக்கணும் இல்லையா நமக்கு, அதுதான் சங்கு. சோ போன்ச்சு வந்து அந்த நல்ல எப்பவுமே மனசு நல்லதுதான் சொல்லணும் இல்லையா. வேண்டாத வார்த்தைகள் அந்த மாதிரி நம்ம மனசுல வரவே கூடாது. அது வந்து சாந்தம், அதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம் நமக்கு. இப்ப மன்மதன் எடுத்தானா அந்த அவனுடைய பஞ்ச விஷிகான்னு சொல்லுவா, 5 விஷயங்கள் உண்டு அவரோடது பானங்கள். இந்த 5 பானங்கள் தெரியும், எல்லாரையும் இந்த காமத்துல ஈடுபடுத்தி விடும். அதே பகவானுடைய இது சாரங்கம் அதெல்லாம் எடுத்துட்டேன்னா அது வந்து பிரம்ம நாட்டம், ஒரு லக்கு, ஒரு குறி, ஒரு லட்சியம். அந்த லட்சியம் என்ன, நம்ம பிரம்மனை அடையணும்ங்கிற ஒரு லட்சியம். சோ அந்த லட்சியத்தை நோக்கி அந்த அம்ப விடணும் இல்லையா. அதை குறிக்கிறது சாரங்கம்ங்கிறது. அமிர்த கலசம், அமிர்த கலசம் இப்ப இவாளுக்கு என்னத்தினால இது கடைகிறாங்கன்னா அவளுக்கு தாங்க இழந்தது எல்லாத்தையும் மீட்கணும் அவளுக்கு. சோ அது வந்து பகவான் ஈஸ்வர அது நமக்கு அந்த அமிர்த கலசத்தை எடுத்தோம்னா ஸ்ட்ரென்த் வரும். ஸ்ட்ரென்த் வந்தாதான் அவளுக்கு என்னெல்லாம் லூஸ் பண்ணாலும் அதையெல்லாம் திரும்பி அசுரர்கள் எடுத்து மீட்க முடியும். சோ இதுக்கெல்லாம் இந்த அமிர்தம் குறிக்கிறது. கடைசியில வந்து கௌஸ்துவம் அதுவும் வருது இல்லையா. அப்ப அந்த கௌஸ்துவங்கிறது அது வந்து விலையை மதிக்க முடியாத ஒரு ஸ்டோன். அதுதான் டிவோஷன் டு லார்ட் இல்ல, பகவான் கிட்ட தானே இருக்கு. அப்ப நம்மளுடைய எப்பவுமே நோக்கு பகவானை நோக்கித்தானே இருக்கணும் நமக்கு எப்பவுமே. இப்போ எப்பவுமே இந்த பக்தி, ஏன்னா எந்த ஒரு காரியமும் வரும்போது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் நம்மளால முடியும்னு நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா இப்ப இந்த மந்திரமலையை தூக்கிண்டு வரும்போது அவளுக்கு எத்தனை கடங்கள் வருது இல்லையா. அதை கீழே போடுறா, அதை வைக்க முடியறது இல்லை, அவளுக்கு கடைய முடியறது இல்லை. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் பகவான் தான் ஹெல்ப் பண்றாரு. இப்ப பகவத் அனுகிரகம் பண்ணா அவர்கிட்ட பக்தியோட இருக்கணும் இல்லையா. சோ அந்த டிவோஷன் இல்லாதான் அந்த கௌசவத்தை குறிக்கிறது. கடைசியா பாருங்க சிவபெருமான், அந்த சிவபெருமானுடைய பெருந்தன்மையை சொல்லி மாளாது. இப்போ அவர் பாருங்க அந்த விஷத்தை எப்படி அவர் இந்த விஷத்தை எப்படி குறிக்கிறார் இல்லையா அவர். அப்போ அது என்னத்தை குறிக்கிறது, பயம் கொஞ்சம் கூட இல்லை பாருங்க அவர் இல்லையா. பயப்படவே இல்லை அவர்.
எல்லாரும் பயந்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் யாரு விஷத்தை குடிக்கிறதுக்கு தயாரா இருப்பா பாருங்க. ஆனா அவர் அந்த விஷத்தை குடிச்சு அதை நிறுத்தி வச்சுக்கிறார். அதை முழுங்கறதும் இல்லை, அதை உமிழறதும் இல்லைன்னு நம்ம பார்த்தோம். ஆதிசங்கரர் என்ன அழகா சொல்லியிருக்காரு இல்லையா, இந்த கண்டத்திலேயே அவர் வச்சுட்டு விட்டாரமோ. அப்போ ஜனங்களுக்கு எந்த துன்பமும் வரப்படாதுங்கிறதுக்கோசரம் கொஞ்சம் கூட பயம் இல்லாதக்கு ஃபியர்லெஸ்னஸ் வேணா சிவபெருமானத்தான் சொல்லணும். இது வந்து சிவானந்த லகரியிலேயே ஒரு ஸ்லோகம் உண்டு, அதே நான் சொல்லிவிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து அந்த ஃபியர்லெஸ்னஸ் அதுவும் நமக்கு வேணும். பயம் இருக்கக்கூடாது மனசுக்குள்ள. எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படத்தான் வேணும். ஆனா அது ஃபியர்ங்கிறது ஒரு பகவத் பக்தி பெரிய வாழ்க்கை அதெல்லாம் வேணும். கொஞ்சம் கொஞ்சம் அளவுக்கு பயம் வேணும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வரும் பொழுது பயந்துட்டு ஒதுங்கப்படாது நம்ம இல்லையா. எந்த சமயத்துல நம்ம எப்படி இருக்கணும், அந்த பயத்தை விடுத்து எப்படி நாம் காரியத்தில் ஈடுபடணுங்கிறது நமக்கு தெரிஞ்சிடணும். சோ இப்படியாக இந்த 14 பிரின்சிபல்ஸ் நமக்கு இதுல இருந்து தெரியுது. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம சொல்லலாம், நாள் முழுக்க சொன்னாலும் போராது. இப்ப வந்து சிவபெருமான் வந்து இந்த விஷத்தை சௌந்தரிய நகரில ஒரு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். ஸ்லோகம் 38 பாருங்க, 28 ஸ்லோகம் 28 சௌந்தரிய நகரி. சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபய ஜரா மிருத்யு ஹரிணி. சுதான்னா அமிர்தம். இந்த அமிர்தத்தை ஆஸ்வாத்திய அதெல்லாம் பருகிட்டும். அப்படி கூட பிரதி பயம் ஜரை அதாவது ஓல்டேஜ், மிருத்யு மரணம், ஹரிணி இது எல்லாமே எல்லாருக்கும் வந்துடுது இல்லையா. இந்த அதாவது எதுவுமே நித்தியமா இருக்காது, அநித்தியம் தான் எல்லாமே. யாரெல்லாம் சொல்றாங்க, சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபய ஜரா மிருத்யு ஹரிணி விபத்தியந்தே எல்லாரும் போயிடுறாளாம். விஸ்வத்துல எல்லாருமே அழிஞ்சு போயிடுறா. விதிக்ஷத மகாத்யா விதினா பிரம்மா விதி சதமகாத்யா 100 இந்திர தேவாதிகள் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாரும் திவிஷதக எல்லாருமே போயிடுறாங்க. விஸ்வத்துல இருந்து எல்லாருமே அழிஞ்சு போயிடுறான். அதாவது ஒரு பிரளயம்னு வந்தான்னா யாருமே இருக்கிறது இல்லை, எல்லாரும் அழிஞ்சு போயிடுறான். பிரம்மாவுக்கு கூட 100 டிவைன் இயர்ஸ் தான் உண்டு அவருக்கும். இல்ல எல்லாரும் அந்தந்த காலகட்டத்துல தேவாதிகள் யார் எடுக்கும் அவள் அமிர்தத்தை குடிச்சுட்டுன்னு எப்பவுமே இருக்காளா என்ன, அமிர்தத்தை குடிச்சா கூட அவளுக்கு மரணம் சம்பவிக்கிறது பாருங்க. அதுதான் சொல்றேன். சுதாமப்யாஸ்வாத்ய பிரதிபய ஜரா மிருத்யு ஹரிணி விபத்தியந்தே. விபத்துன்னு வரும்பொழுது விஸ்வே விதிஷதம காத்தியான மத்த எல்லாருமே திவிஷதக தேவர்கள் கூட கராளம் யஸ்வேளம் அந்த கொடுமையான விஷம் கராளம் யஸ்வேளம் கவலிதவத காலகலனா. சும்மா கபலீகரம் பண்ணிட்டார் சிவபெருமான். இல்ல உருட்டு அவர் பாட்டுக்கு முழுங்கிடுறாரு இல்லையா. கபலிதவத காலகலனா. காலகலனா இந்த காலத்தினுடைய முடிவு அவருக்கு வரலையே. அந்த விஷத்தை முழுங்கிட்டு கூட அவர் உயிரோட இருக்காரு இல்லையா. காலகலனா நசம்போ சிவபெருமானுக்கு இல்லையா. நசம்போ தன் மூலம் அதன் காரணமாக அவருக்கு கொண்டு முடிவு வரலையே. ஆனா மத்தவா எல்லாரும் அழிஞ்சு போயிடுறா இல்லையா. பிரளய சமயத்துல ஒருத்தர் கூட இருக்கிறதுல எல்லாரும் அழிஞ்சு போயிடுறா. ஆனா சிவபெருமான் அந்த அந்த கொடிய விஷத்தை குடிச்சிட்டு கூட அவர் பயப்படலை இல்லையா. பயமும் படலை, அவர் அழியவும் இல்லை. இந்த காலத்தினுடைய முடிவு அவருக்கு வரலை. அதை எப்பவுமே இருக்காரு இல்லையா. இவாள்லாம் பிரளயம்னு வந்ததுன்னா எல்லாருமே அழிஞ்சு போயிடுறாங்க. நசம்போ தன் மூலம் தவ ஜனனி தாடங்க மகிமா. அழகான ஒரு ஸ்லோகம். அது என்னத்தினால என்னன்னா, அம்பாள் காதுல தாடங்க போட்டுட்டு இருக்கா இல்லையா. அந்த தாடங்கையோட மகிமையா சிவபெருமானுக்கு இந்த ஆயுச கொடுக்கறதா சிவபெருமானுக்கு. இந்த தாடங்கம் என்னன்னா இந்த மலையாளத்து பக்கத்துல எல்லாம் பாருங்க வந்து ஓலைன்னு. ஓலை என்னன்னா பனை ஓலை இருக்கு இல்லையா. இப்ப கூட வந்து நீங்க பாக்குறாங்க பனை ஓலையை காதுல மாட்டிங்க தோடுன்னு சொல்லுவோம் நம்மளாம். அவாவது ஓலைன்னு தான் சொல்லுவாங்க. பின்காலத்துல அந்த வைர ஓலை அப்படி எல்லாம் தெரியுது. ஏன்னா அதுக்கு ஸ்டோன் எல்லாம் வச்சு பதிச்சு தங்கத்துல பதிக்கிற எல்லாம் பண்றா இல்லையா, வைர ஓலைன்னு சொல்லுவோம். ஆனா அந்த காலத்துல எல்லாம் அந்த பனை ஓலையை தான் காதுல போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அம்பாளுக்கு காதுல அந்த தாடங்கம் இருக்கு இல்லையா, அந்த தாடங்கம்னு சொல்லுவாங்க. அங்கம் தாடங்க. அந்த தாடங்கம் வந்து அதுல வந்து சிவனும் அதுல வந்து சூரியனும் சந்திரனும் பொது அதுல காரு ஒண்ணு இருக்கும். அதுல அந்த படம் காட்டுல பின்னால பாக்குறேன் எனக்கு நாளைக்கு. அதுல வந்து சூரிய சந்திரர்கள் இருப்பா. இப்ப எதை குறிக்கிறது என்னன்னா சூரியனும் சந்திரனும் காலத்தை கணிக்கப்பட்டவாவா.
இல்லையா? இப்ப சூரியனுடைய ரெவல்யூஷன் ரொட்டேஷன், அதே மாதிரி சந்திரன், பிருத்வி எல்லாமே சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்போ ஒரு காலத்தை கணிக்கிறது. ஒரு நாள் போச்சு, ஒரு வருஷம், இப்படி நம்ம காலத்தை கணிக்கிறது. அந்த காலத்தை கணிக்கின்ற அந்த சூரியனும் சந்திரனையும் தன்னுடைய காதுல கண்ட்ரோல்ல வச்சுட்டு காலம் அம்பான். அப்போ அந்த காலத்தினுடைய முடிவு அதனாலதான் சிவபெருமானுக்கு வரலையா. அதான் இதெல்லாம் அவளுடைய தாடங்க மகிமா அப்படின்னு ஆதிசங்கரர் சிவ சௌந்தரிய நகரில ரொம்ப அழகான ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். சோ இந்த சிவபெருமானை பத்தி சொல்லவே வேண்டாம் இல்லையா? அந்த ஒரு இந்த விஷம்னு தெரிஞ்சோட்டு கூட என்ன பெருந்தன்மையா எல்லாருடைய துன்பத்தையும் போக்கணும்னு அவர் அப்படியே விழுங்கி விடுறார். அப்போ இதுக்கு நிறைய அர்த்தங்கள் எல்லாம் உண்டு, பின்னால் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நம்ம சொல்லுவேன். சோ இப்படியாக சிவானந்த லகரியில எத்தனாலும் இந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து சிவபெருமானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த இடத்துல இல்லையா? அவர் தானே இந்த விஷத்தை விழுங்கி அதை காப்பாத்துறாரு. அவர் இல்லாட்டா இத்தனை வஸ்துக்கள் உள்ளேந்து வருமா மேற்கொண்டு இல்லையா? அது கிளீன் அப் பண்ணிடுறாரு வருமா. அதுக்கப்புறம் தானே மற்ற வஸ்துக்கள் எல்லாம் மேலுக்கு வரும். அது கூட இந்த பிரின்சிபல்ஸ், லைஃப் பிரின்சிபல்ஸாக இதெல்லாம் குறிக்கிறது. இந்த 14 முக்கியமான வஸ்துக்கள் நம்மகிட்டயே இருக்கு. சோ இந்த மதனம்ங்கிறது, இந்த ஷீராப்தி மதனம்ங்கிறது நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு போராட்டமா இது. சோ இது ஒரு மித்தலாஜிக்கல் ஸ்டோரி தான். சோ நீங்களே இன்னமும் படிச்சு இன்னும் நிறைய உங்களுக்கு அர்த்தங்கள் புரியும். எனக்கு தெரிஞ்ச அளவுல நான் உங்களுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேஷாவதிभ्याம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாட்சாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். ஸ்ரீ ஹரியே நமஹ. மேடம், கடைசியில சௌந்தர நகரி சொன்னேன், அது எத்தனாவது? ஒரு நிமிஷம்.